ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்து அடிபூட்டுகின்றோமே. சங்கம் வைத்து பிறந்தவளே அங்கம் முழுதும் நிறைந்தவளே, கண்ணில் நீராய் கரைந்தவளே, கடவுள் உருவாய் தெரிந்தவளே, மொழியாய் வந்த நிறையே, வள்ளுவன் உரைத்த உரையே, உடம்பில் உயிருள்ள வரையே, தமிழே நீ எனக்கு இறையே. பொதுவா பட்டிமன்றம் அப்படின்னாலே நல்ல ஒரு பெரிய வயசானவங்க வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. உட்கார்ந்து எப்பா இது சரியா தப்பான்னு பேசுவாங்க. கரெக்டா? பட்டிமன்றனாலே ஏதோ மேடைக்கு இந்த பக்கம் இருப்பவர்கள் மிகப்பெரிய அறிவாளிகள் போலவும், மேடைக்கு அந்த பக்கம் இருப்பவர்கள் ஒரு அறிவுரையை கேட்க வந்தவர்களாகவும் இத்தனை நாட்கள் சித்தரிக்கப்பட்டு இருந்தது. அப்படி கிடையாதுங்க. எல்லா இடங்களிலும் இளமை இருந்தால் மட்டும்தான் அங்கு புதுமை இருக்க முடியும் என்று நிரூபிக்கும் வண்ணம் ஒரு இளமை அரங்கமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இளைஞர்கள் கையில் தான் இருக்கிறது என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக ஒரு இளைஞர்களினுடைய பாசறையாக, இளைஞர் படையாக, ஒரு இளைஞர் அரங்கமாக இந்த நேரத்தில் இங்கு குழும்பி இன்றைய இருக்கக்கூடிய சமூக சூழ்நிலையில் பல விவாதங்களை முன்னிறுத்தக்கூடிய சபையாக இந்த இளமை அரங்கம் உங்கள் முன்னால் நாங்கள் அரங்கேறி இருக்கிறோம் தான் சொல்லணும். இப்ப ஒருத்தர் ஒரு வேலையை செய்வான், சரியாவே செய்யலைன்னா நம்மால் என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, ஆணியே புடுங்க வேணாம். சொல்றப்பா வடிவேலனுடைய டைலாக், ஆணியே புடுங்க வேணாம் பாரு. இப்ப நம்ம பட்டிமன்றம் பண்றதே பாதி பேர் அதான் சொல்றாங்க, ஆணியே புடுங்க வேணாம். இன்னும் சில பேர் இருக்காங்க. எப்படி இந்த பிரக்ஞானந்தான்னு இப்ப செஸ்ல உலக சாம்பியன் ஆனார், போய் உலக சாம்பியன் விளையாண்டார். இப்ப பிரக்ஞானந்தா ஃபைனலுக்கு போறாரு. கீழே மீம்ஸ்ல ஒருத்தன் போடுறான், கப்பு முக்கியம் பிகிலே அப்படின்னு ஒரு மீம்ஸ் வருது. அப்படி ஒரு போட்டிக்கு போறதா இருந்தா சினிமால இருந்து ஒரு டைலாக். இது பரவாயில்ல, டீச்சர் கேட்டிருக்காங்க பையன்கிட்ட, ஏன்டா ஹோம்ஒர்க் செய்யல அப்படின்னு. ஏன்டா ஹோம்ஒர்க் செய்யல? நம்ம பையன் சொன்னான், செஞ்சிருவேன். மாறி போடுற செஞ்சிருவேன். இவன் ஹோம்ஒர்க் செஞ்சிருவேன்னு சொல்றானா, டீச்சர் செஞ்சிருவேன்றானான்னு தெரியல. அது ஒரு பக்கம். இப்படி ஏதோ ஒரு வகையில சினிமா டயலாக் நம்மளுடைய வாழ்க்கையில இணைந்து கொண்டே இருக்கு. சினிமா ஏதோ ஒரு வகையில் நம்மோடு பயணித்து கொண்டே இருக்கு. சினிமா ஏதோ ஒரு வகையில் நம் வாழ்க்கையில் சில முக்கிய முடிவுகளை எடுக்க வைத்திருக்கு. எப்படி நம்ம போடக்கூடிய ஆடையாக இருக்கட்டும், நம்ம பேசக்கூடிய பேச்சாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில் இந்த சினிமா நம் வாழ்க்கையில் பங்காற்றி கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த சினிமா இன்றைய இளைஞர்களை வளர வைக்கிறதா, அலற வைக்கிறதா அப்படின்றதா இன்றைய இளைஞர் மன்றத்தினுடைய விவாதத்திற்கான ஒரு கருவாக எடுத்திருக்கோம். நம்மளை வந்து ஏதாவது ஒரு வகையில ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்திற்கு தூக்கி செல்கிறதா, இல்லை சினிமா என்பது நாம் இருக்கும் நிலையிலிருந்து நம்ம இறக்க வைக்கிறதா, சினிமாவை பார்த்தா நமக்கு பயமா இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விகளோட இன்றைக்கான இந்த தலைப்பை விவாதம் செய்வதற்காக இளைஞர் படையாக இன்னைக்கு வந்திருக்காங்க. சினிமா எங்களை போன்ற இளைஞர்களை வளர வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது என்று பேசுவதற்காக தேனி மாவட்டத்தினுடைய இளைஞர் சிங்கமாக வந்திருக்கிறார் திரு சங்கர் அவர்கள். அவருக்கு துணையாக பேசுவதற்காக சினிமா இளைஞர்களை வளர வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்வதற்காக சொல்லரசி சுமித்ரா அவர்கள் வந்திருக்காங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, சினிமா வளர வைக்குதா, பார்த்தாலே பயமா இருக்குங்க, எங்களை வந்து அலற வச்சுக்கிட்டு இருக்குங்க இன்றைய சினிமா அப்படின்னு சொல்வதற்காக செல்வி ஹேமவர்தினி வந்திருக்காங்க. அவர்களை அலற வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்வதற்காக நீங்க பல தொலைக்காட்சிகளில் பார்த்திருக்கலாம், பல சினிமாக்கள்ல நீங்க பார்த்திருக்கலாம். சினிமாலேயே மிகப்பெரிய வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்கினிய தம்பி திரு லோகேஷ் அவர்கள் வந்திருக்காரு. சினிமா அலற வைக்கிறதுன்னு சொல்றதுக்காக ஒரு சினிமா நடிகரே வந்திருக்கிறதுல எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். வைரமுத்து ஐயா சொல்லுவாங்க, ஏன்னா சினிமாவினுடைய கவிஞராக இருந்த வைரமுத்து ஐயாவே சொன்னாரு, மக்கள் வாழ்க்கையை வெளிச்சத்தில் தொலைத்து விட்டு சினிமா கொட்டகையின் செயற்கை இருட்டில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இளையராஜா அவர்கள் ஒரு பாட்டுல சொல்லுவாரு, இந்திரன் வந்ததும் இந்த சினிமா தான், சந்திரன் வந்ததும் இந்த சினிமா தான், எம்ஜிஆர் வந்ததும் இந்த சினிமா தான், என்டிஆர் வந்ததும் இந்த சினிமா தான்னு இளையராஜா அவர்களுடைய பாட்டு வரும். இந்த வெள்ளித்திரையில் தங்கத்தை தான் சினிமா வார்த்து தருகிறது என்று ஆதாரமாக சொல்வதற்காக, ஆணித்தரமாக சொல்வதற்காக சினிமா இளைஞர்களை வளர வைத்துக் கொண்டே இருக்கிறது என்று சொல்ல அன்பிற்கினிய தம்பி தேனியிலிருந்து சங்கர் அவர்கள் முதலாவது பேச்சாளராக வரார். உங்களுடைய பெரிய கைத்தட்டலுக்கு மத்தியில். கரும்பு தந்த தீஞ்சாரே, கனிதந்த நறுஞ்சுளையே, கவிசை முல்லை, அரும்பு தந்த வெண்ணகையே, செந்தமிழே, தேனே, வெளியில்லாத வாழ்வும் வெற்றி பெறுதல் கூடும், வழியில்லாத ஊருக்கும் வரப்பை கடந்து சேர்வோம், எழிலில்லாத பெண்ணும் எவர்க்கோ மனையாய் கூடும், ஆனால் மொழி இல்லாத வாழ்வை நினைக்க முடியாதன்றோ, மொழிதானே மூச்சு, மொழிதானே வாழ்வு, மொழிதானே இன்பம், மொழிதானே உயிர்,
மொழிதானே வாழ்க்கை, மொழிதானே மனிதன், மொழியின்றேல் நாம் யாரோ, தாய்மொழியாம் நம் தமிழ் மொழியை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். சபாஷ் சபாஷ், அருமை. அண்ணே, ஒரு யதார்த்தமான கேள்வியிலிருந்து நான் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். உலக சினிமாவோட வயசு இன்னைக்கு 135 வருஷத்தை கடந்து போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சரி. அதே மாதிரி தமிழ் சினிமாவோட வயசு 90 வருஷத்தை கடந்து போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இங்கதான் எனக்கு ஒரு கேள்வி வருது. 90 வருஷமா அலற வச்சிட்டு இருக்கிற சினிமாவையா இன்னைக்கு தமிழ் சமூகம் தூக்கி கொண்டாடிட்டு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாத்துக்குமே யதார்த்தமா ஒரு கேள்வி வரும்ல. 90 வருஷமா அலற வைக்குதுன்னா இந்த சினிமாவை எப்படி இந்த தமிழ் சமூகம் தூக்கி கொண்டாட முடியும்? இன்னைக்கு சினிமா பேசாத விஷயங்களே இல்லைன்னு சொல்லலாம். எல்லாத்தையுமே வெளிப்படையா போட்டு உடைச்சிருக்கு. இளைஞர்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தினதுல சினிமாவோட பங்கு மிக அளப்பரியது. இதை யாருமே மறந்துட முடியாது. இன்னைக்கு வெஸ்டர்ன் கல்ச்சர்னு பேசுறோம், குளோபலைசேஷன் பேசுறோம். மேற்கத்திய கலாச்சாரத்தை பயன்படுத்துறது, உலகமயமாக்கலை நோக்கி இந்த உலகம் நகர்ந்துட்டு இருக்கப்போ கொஞ்சம் ஒரியா எங்க கிட்டையும் ஒரு வாழ்வியல் இருக்கு, அதுதான் எங்களோட பழந்தமிழர் வாழ்வியல்னு கடைசி விவசாயி திரைப்படத்துல நாங்க எடுத்து காமிச்சோமா இல்லையா? அது மட்டுமா, கடைசி விவசாயி திரைப்படத்தை பார்த்துட்டு சாமி முருகனுக்கு ஃபேன் பேஸ் அதிகமாகி இன்னைக்கு முருகனுக்கு ஃபேன் பேஜ் வச்சு நம்ம இன்ஸ்டாகிராம்ல பசங்க நடத்திட்டு இருக்காங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு முருகனுக்கு பாத யாத்திரை குழு நடத்துனாங்க, முருகருக்கு பஜனை மன்றம் நடத்துனாங்க. ஆனா முதல்ல பழனி முருகனுக்கு ஃபேன் பேஜ் வைக்க வச்சது கடைசி விவசாயி படம் தாங்க. அடுத்ததா இது மட்டும் கிடையாது, நான் தேனியில இருந்து வந்திருக்கேன். தேனிய பாத்தீங்கன்னா ஒரு தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்குமே வெட்டருவா வேல்கம்பன்னு காமிச்சிட்டு இருந்த காலகட்டத்துல தர்மதுரன் ஒரு திரைப்படம் இங்க இருந்து ஒருத்தன் படிச்சு மருத்துவராக முடியும்னு இந்த உலகத்துக்கு காமிச்சிச்சு. அந்த படத்துல காதலை தாண்டி அந்த மருத்துவ படிப்பு முடிச்ச அந்த பையன் வந்து ஏழை எளிய மாணவர்களுக்காகவும் அங்க இருக்கிற அந்த மக்களுக்காகவும் இலவசமா மருத்துவம் பார்த்தாங்களா? தேனியிலிருந்து ஒரு மருத்துவர் வந்தாருன்றது தர்மதுரை படம் காமிச்சிருக்கு. தேனியிலிருந்து ஒரு பேச்சாளர் வந்திருக்கிறார்ன்றத எங்களுடைய இளமை அரங்கம் இங்க காமிச்சிருக்கு. நன்றினே நன்றினே. இன்னைக்கு சொல்றாங்க சினிமா வந்து காதலிக்க சொல்லி கொடுத்துச்சு, காதலிக்க சொல்லி கொடுத்துச்சுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு சினிமா இல்லாட்டினாலும் இந்த காதல்ன்ற உணர்வு எல்லா உயிரினங்களுக்கு இருக்கு, மனிதர்களுக்கு இருக்கு. என் அஞ்சலமச்ச அவன்னு சொல்லிட்டு இருந்த பசங்களை ஜிம் பக்கம் திருப்பி ஐ வாண்ட் டு பிகம் an ஆர்மி ஆபீசர்னு சொல்ல வச்சது எங்களோட வாரணமாயிரம் திரைப்படம்னா இதை யாராச்சும் மறுக்க முடியுமா? ஆனால் அந்த அஞ்சலை பாட்டு யாராலையும் மறக்க முடியலையா? ஆனா அதுல இன்னொரு விஷயம்னா, மேகனா போனதோட சரி நம்ம வாழ்க்கையில இன்னொரு பிரியா கூட திரும்பி வரலையே நினைக்கிறப்பதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. சரி, அது வேற டிபார்ட்மெண்ட். பாதி பேருக்கு மேகனாவே கிடைக்கல, ஏதாவது ஒரு டாக்ராவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கேன், அதுவும் கிடைக்கல. பரவாயில்ல அப்படின்னு ஏத்துக்கிறாங்க. கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாநிலத்துல முதன்மை மாநிலம் நம்ம தமிழ்நாடு. அதனாலதான் காதல கடத்திருக்க தோட கூட வித்து படிக்க வைக்கணும்ன்ற எத்தனையோ தாய்மார்கள் நம்ம தமிழ்நாட்டுல இருந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் நம்ம இலக்கியம் சொல்லுச்சு, கற்கை நின்றே பிச்சை புகினும் கற்கை நின்றேன்னு. இத திரைப்படத்தை நானும் அதான் சொன்னேன், பட்டிமன்றத்துக்கு முன்னாடி படிச்சுட்டு வாப்பான்னு. பரமா படிடா, ஒழுங்கா படிடா, நீ படிச்சு பெரியாள் ஆகணும்டான்னு மாயாண்டி குடும்பத்தார்ல ஆரம்பிச்சு நம்ம கிட்ட காசு இருந்தா புடிங்குவானுங்க, ரூவா இருந்தா எடுத்துக்கிடுவானுங்கன்னு அசுரன் திரைப்படம் வரைக்கும் கல்வியோட முக்கியத்துவத்தை சொன்னது எங்க திரைப்படம் தான். நிச்சயமா அதை உங்களால மறுக்கவே முடியாதுங்க. ஒரு திரைப்படத்தினுடைய வசனம் ஒருவருடைய மனதில் எத்தனை தூரம் ஆழமாக பதிய முடியும், படித்தால் மட்டுமே பாராள முடியும் என்று சொல்கிறார் ஏபிஜே அப்துல் கலாம். படுக்கும் அறை கூட படிக்கும் அறைக்கு பக்கத்தில் வேண்டும் என்று கேட்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். 32 ஆண்டுகள் நூலகத்திலேயே இருந்து தாஸ் மூலதனம் என்ற புத்தகத்தை கொடுக்கிறார் காரல் மார்க்ஸ். தூக்கு மேடைக்கு செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங். தனக்கு விஷம் கொடுக்க போகிறார்கள் என்று தெரிந்தும் படித்துக் கொண்டே இருந்தார் சாக்ரட்டிஸ். வாசிப்பு 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 மட்டும்தான் நம்மை ஒரு தளத்திலிருந்து இன்னொரு தளத்திற்கு முன்னேற்ற முடியும் என்று அத்தனை பேரும் காமிச்சிருக்காங்க. நாமுத்துக்குமார் சொல்றாரு, இன்னும் 4 புத்தகங்கள் தருகிறேன் என்று சொன்னால் என் அப்பா என்னை விட்டு இருப்பாருன்னு சொன்னாரு. அப்படி அவங்க வீட்டுல புத்தகங்களா நிறைந்திருக்குமா? புத்தகங்கள் நிறைந்த வீடுன்னு சொல்றாரு. இப்படி வாசிப்பையும் படிப்பையும் எங்களுடைய தமிழ் சினிமா முன்னிறுத்திருக்கிறதேன்னு ஒரு வாதத்தை வைக்கிறாரு. அருமை. அண்ணே, மாமன்னன் திரைப்படத்துல ஒரு காட்சி வரும். ஒரு நாய் வந்து பந்தயத்துல தோத்துருச்சுன்னு பகத் பாசில் அந்த நாயை அடிச்சே கொல்லுவாரு. அத பாக்குறப்ப நம்மளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும், ஒரு பரிவு இருக்கும் அந்த நாய் மேல. ஐயோ, நாயை போய் இப்படி அடிச்சு கொல்றாருன்னு. ஆனா அந்த நாய் கூட்டம் எல்லாம் சேர்ந்து அந்த பன்றி கூட்டத்தை வேட்டையாடுறப்ப நம்மளுக்கு அந்த ஈவு இறக்கமோ பரிவோ நிச்சயமா நம்மளுக்கு இருந்திருக்காது. நான் அந்த திரையரங்களை பாக்குறப்ப சுத்தி பாக்குறேன், யாராச்சும் ஒருத்தராச்சும் அந்த பன்னி கூட்டத்துக்காக கண்ணீர் வடிப்பாங்களான்னு. ஒருத்தருமே கண்ணீர் வடிக்கல. கண்ணீர் வடிச்சது அந்த திரையரங்குல இருந்த வடிவேல் அண்ணனும் உதயனா மட்டும்தான்னா.
உயிரினங்களுக்கு இடையிலும் அந்த வேறுபாடு இருக்குன்றத இந்த உலகத்துக்கு சொல்லி காமிச்சது எங்களுடைய திரைப்படம். நாயினா உயர்வு, பன்றினா தாழ்வா, இந்த கட்டமைப்பை உடைச்சு காமிச்சது எங்களுடைய திரைப்படம்னா நீங்க அதை மறுக்க முடியுமா? அந்த கருத்து ஒரு காட்சியின் ரீதியாக ஒரு கருத்தை சொல்ல முடியும்னா அது திரைப்படங்களின் மூலமாக முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த கயல் படத்துல ஒரு காட்சி வரும். இந்த இவர்கிட்ட கேட்பா, நீ வந்து அப்துல் கலாம் மாதிரி ஆகணும்னோ இல்ல பெரிய ஆளாகணும்னா உனக்கு ஆசை இல்லையா அப்படின்னு. அது சொல்ல, நான் ஏங்க அப்துல் கலாம் மாதிரி ஆக போறேன்? கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. எனக்கு கொடுத்த கொஸ்டின் பேப்பருக்கு பதில் நான் எழுதுறேன், அவருக்கு கொடுத்த கொஸ்டின் பேப்பருக்கு பதில் அவர் எழுதுறாரு. நான் ஏன் அப்படி ஆகணும்னு ஒரு கேள்வி வச்சிருப்பாங்க கயல் படத்துல. அப்படி ஒரு வாழ்க்கையினுடைய சிந்தனைகளை திரைப்படங்கள் தானே கடத்த முடியும்னு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறார். அருமை. பார்க்ன்ற ஒரு விஷயம் எல்லாரோட வாழ்க்கையிலுமே இருக்கணும். ஒரு தீப்பொறி அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க் 2020 IPL எல்லாருமே பார்த்திருப்போம். CSK டீமுக்கு அது ஒரு சிறப்பான ஒரு தொடரா அமையல அந்த IPL. ஏன்னா பிளே ஆஃப் கூட போகாம தொடர்ல இருந்து வெளியேறுவாங்க. அப்போ ஒரு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் அப்போ தோனி கிட்ட கேட்பாங்க, என்னதெல்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த தோல்வி குறித்துன்னு கேட்டப்போ அப்ப தோனி ஒரு வார்த்தையை ஒன்ன பதிவு பண்ணுவாரு, எங்க டீம் யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஒரு ஸ்பார்க் கிடைக்காம போச்சு இந்த சீசன்ல, அது நிச்சயமா அடுத்த சீசன்ல இருக்கும்னு அவர் சொல்லியிருப்பாரு. அந்த ஸ்பார்க் அடுத்த சீசன்ல ருத்ராஜ் கைக்வாட் கிட்ட இருந்தனாலதான் 2021 CSK கம்பேக் கொடுத்து கப்பை வின் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் இந்த தமிழ் சமூகத்தை பண்படுத்துறதுக்கு ஒவ்வொரு காலகட்டத்துல வெவ்வேறு விதமான ஸ்பார்க், அந்த தீப்பொறி இருந்துட்டே இருந்திருக்கு. தூண்டுகோல் 1960-70 காலகட்டங்கள்ல இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் நடந்தப்போ அந்த ஸ்பார்க், அந்த தீப்பொறின்றது அரசியல் கட்சி மூலமாவும் பேர் இயக்கங்கள் மூலமாவும் இருந்துச்சு. 80-90கள்ல புத்தகங்கள் தான் அந்த சமூகத்தை பண்பட்ட சமூகமா மாத்துறதுல பெரும் பங்கு வகிச்சுச்சு. புத்தகங்கள் படிச்சு நிறைய பேர் மேதைகள் ஆனாங்க. அதே மாதிரி இன்னைக்கு சினிமா தான் அந்த ஸ்பார்க்ன்ற இடத்துல இருக்கு. இன்னைக்கு இந்த சமூக மக்களையும் இளைஞர்களையும் வழி நடத்தி போறதுல மிக முக்கியமான பங்கு இன்னைக்கு சினிமாக்கு தான் இருந்துட்டு இருக்குன்னு சொன்னா, நீங்க வட சென்னையில வர ரவுடிசத்தை அலற வைக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கிராம மீனவ மக்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி முன்னேற்றதுன்னு நாங்க பேசிட்டு இருக்கோம். விக்ரம் படத்துல வர வன்முறை காட்சிகளை நீங்க பேசுனீங்கன்னு சொன்னா ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி அமையறதுக்காக நாங்க போராடிட்டு இருக்கோம். எனவே எவரும் உழைத்தால் உயர்ந்திடலாம்னு எடுத்து காட்டுனது எங்க சினிமாதான்னு சொல்லி இன்றைய தலைமுறையினரை வளர்ச்சியடைய செய்வதற்கே சினிமாவும் திரையரங்குகளும் திரைப்படமும் உழைத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுவது உங்கள் தேனி தமிழன் மீ சங்கர். நன்றி, வணக்கம். அருமை 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 அருமை. நல்ல ஒரு அரங்கு நிறைந்த வாழ்த்துக்கள் அன்பு தம்பி சங்கர் அவர்களுக்காக. ரொம்ப இயக்குனர் சங்கர் மாதிரியே உங்களுடைய பேச்சு வந்து ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேச்சாகவே இருந்தது. சங்கர் அவர்களுடைய பேச்சு நல்ல ஒரு வாதத்தை முன்னிறுத்தினார். ஒரு காலகட்டத்துல புத்தகங்கள் வந்து இந்த சமூகத்தை திருத்தியது, ஒரு காலகட்டத்தில் அரசியல் தலைவர்கள் இந்த சமூகத்தை திருத்தினாங்க, ஒரு காலகட்டத்துல பேச்சாளர்கள் இருந்தாங்க. இன்றைக்கான காலகட்டம் என்பது சினிமாக்கள் தான் ஒவ்வொருத்தருடைய மனதையும் மாற்றக்கூடிய விஷயமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு ஆணித்தரமான வாதத்தை வச்சார். அதை தாண்டி சில திரைப்படங்கள்ல வன்முறைகள் இருந்தாலும் அந்த திரைப்படத்தினுடைய நோக்கம் சிறந்ததாக இருக்கின்றான். நீங்க நோக்கத்தை தான் எடுத்துக்கணும். சேற்றில் செந்தாமரை பூக்குதுன்றதுக்காக செந்தாமரை வேணான்னு ஒதுக்கிட முடியாது. ஒரு ரோஜா முற்காட்டில் பூக்கிறது என்ற காரணத்திற்காக முல்லை மட்டும் தீண்டி விட்டு ரோஜாவை நிராகரித்து விட முடியாதுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாதத்தை தம்பி சங்கர் அவர்கள் வச்சிருந்தார். ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, ஒரு பிரெஞ்சு திரைப்படம், அதோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஒரு 7 வயசு பையன் அந்த ஷூட்டிங்கை ரொம்ப ஆர்வத்தோட பாக்குறான். அந்த ஷூட்டிங்ல ஒருத்தர் போய் அந்த துணியை எடுத்து தலைக்கு மேல அப்படி போட்டுக்கிறாரு, போட்டு அந்த உள்ளர அப்படியே பாக்குறாரு. இவன் போய் அந்த அவர்கிட்ட கேட்கிறான், அந்த பெரியவர்கிட்ட போய் கேட்கிறான், என்னது இது அப்படின்னா. இவர் சொல்றாரு, திஸ் இஸ் கேமரா, இது கேமரா. நீங்க யாரு? ஐ ஆம் தி டைரக்டர். ஐ ஆம் தி டைரக்டர். நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அவர் சிரிச்சுக்கிட்டு அந்த துணிக்குள்ளர போய் கேமரா மூலமா அந்த உலகத்தை பார்த்து ரெயின் அப்படின்றாரு. உடனே மழை பெய்யுது. ரெயின் அப்படின்னு சொன்ன உடனே மழை பெய்யுது. நம்ம ரெயின் ஸ்டாப்னு சொன்னா நிக்க மாட்டேங்குது, ஆனா இவர் ரெயின் சொன்னா மழை பெய்யுது. ரெயின் மழை பெய்யுது. இந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் போய் ஒரு வாட்டி அதுல பாக்கட்டுமா கேக்குறான். நான் போய் பாக்கட்டுமா, வா அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு. அந்த பையன் உள்ளர போய் அந்த கேமரால பாக்குறான். உலகம் அந்த கேமராக்குள்ள தெரியுது. இந்த பையன் சொல்றான், இந்த உலகத்தை ஒரு கேமராக்குள் பார்த்து ரெயின் என்று சொன்னால் ஒரு மழையை வரவழைக்க முடியும். அவர் பேர் இயக்குனர் என்றால் நான் அந்த இயக்குனராகத்தான் வருவேன். உலகத்தை என்னுடைய படப்பெட்டியில் நான் சிறைப்படுத்தி நான் நினைத்த உலகத்தை என்னால் உருவாக்க முடியும் என்றால் அந்த தொழிலுக்கு பெயர் இயக்குனர் என்றால் நான் ஒரு மாபெரும் இயக்குனராக வளர்ந்து வருவேன் என்று சபதமிட்ட 8 வயது சிறுவன் தான் பிற்காலத்தில் தமிழ் திரையுலகத்தை புரட்டி போட்ட பாலு மகேந்திரா என்ற ஒரு இயக்குனர். சினிமா
வெறும் காட்சி ஊடகம் மட்டுமல்ல, சினிமா ஒருவனுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக, ஒரு அதிசயமாக திகழ்ந்திருக்கிறது. அதனாலதான் சங்கர் அவர்கள் என்ன பண்ணாரு, சினிமாவே ஒரு அதிசயம்னு காட்டணுன்றதுக்காக அந்த சினிமால ஒரே ஒரு பாட்டுல 7 அதிசயத்தை காமிச்சார். 7 அதிசயத்தையும் ஒரே பாட்டுல காமிச்சார். இது வரைக்கும் அப்படி வேற எந்தாவது உலக சினிமால அது காமிச்சிருக்காங்களான்னா தெரியவே தெரியாது. 7 அதிசயங்களை ஒரே பாட்டுல காமிச்சார். அதுக்கு வைரமுத்து ஐயா வரிகள் போட்டிருப்பாரு. பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம், துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம், குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம், அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம்னு எழுதியிருப்பாரு. இப்படியாக ஒரு காதலியை 7 அதிசயங்களையும் தாண்டி என் காதலி 8வது அதிசயம்னு ஒரு கவிஞர் பாராட்டி எழுதியிருப்பார். இப்படியான சினிமா உணர்வுகளை தொடவில்லையான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இன்றைய சினிமா இளைஞர்களை அலற வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. அது வளர வைக்கவில்லை என்று ஆணித்தரமாக சொல்வதற்காக செல்வி ஹேமவர்தினி அவர்கள் உங்களுடைய பெரிய கைத்தட்டலுக்கு மத்தியில் இந்த மேடைக்கு வராங்க. வாங்க. அரும்பெரும் என ஈன்ற தாயையும் தந்தையையும் என கழித்த இறைவனுக்கு முதற் வணக்கம். மேலும் அனைவருக்கும் வணக்கம். நான் ஹேமவர்தினி. குறிப்பாக எங்களுடைய நடுவர் அண்ணா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை கூறி, இன்றைய திரைப்படங்கள் சமூகத்தை அலற வைக்கிறதுன்னு நான் பேச வந்திருக்கேன். தம்பி சங்கர் பேசினாரு, வந்த உடனே யதார்த்தமா ஒரு கேள்வி கேட்கறேங்கிற பேர்ல ஒரு கேள்வியை கேட்டார். அலற வச்சுட்டு இருந்தா கொண்டாடுவோமா இல்லையா? அலற வச்சோம்னா எப்படிங்க கொண்டாட முடியும்? 90 வருஷமா எப்படிங்க கொண்டாடிக்க முடியும்? நான் என்ன சொல்றேன், உங்க கொண்டாட்டமே அலறலதான் இருக்கு. ஆனா இந்த ஸ்பீக்கர் இருக்குல்லனா, ஸ்பீக்கர்ல மண்ணை மேல வச்சு பாருங்களேன், இல்ல தண்ணி ஊத்தி பாருங்களேன், அது ஒரு மாதிரி அதிரும். இந்த இப்பயே அப்படிதான் இருக்கு, அதிரிட்டே இருக்கும். அப்படிதான் இன்றைய ரசிகர்கள் கூட இருந்துட்டே இருக்காங்க. அதிரிட்டே இருக்கானுங்க, எப்ப பாரு கத்திக்கிட்டே இருக்கானுங்க. FDFS போறது, படம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. படம் நல்லா இல்லையா? நல்லா இல்ல. எங்க படம் எப்படி இருக்கு தெரியுமா? எங்க தலை எப்படி நடிச்சு படமே பார்க்க முடியலங்க. முதல் நாள் முதல் காட்சிட்டு போய் உட்கார்றோம், அவர் ஹீரோ வர்றப்ப கத்த ஆரம்பிக்கிற, படம் முடிஞ்சிருது. 3 மணி நேரமா இவன் கத்திக்கிட்டே இருக்கானே தவிர ஹீரோ என்ன சொல்றாருன்னே தெரிய மாட்டேது. உண்மைமா, நான் ஒரே ஒரு படத்துக்கு தான் என் வாழ்க்கையிலேயே முதல் நாள் காட்சி போனது. சூப்பர் ஸ்டார் ரசிகர் நம்ம. அதனால பாபான்ற ஒரு படம் வந்துச்சு. நான் கல்லூரி படிக்கிற காலகட்டத்துல பாபா படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் இறங்கணும். இந்த பேப்பர் இதெல்லாம் கிழிச்சு வச்சிருந்து அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா? அது எல்லா வேலையும் நம்மளும் பண்ணியிருக்கோம். எல்லாம் பசங்க எல்லாம் போய் உட்காந்துருக்கோம். பாபா படம், ரஜினிகாந்த் சார் வராருன்னு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்க. பேப்பர் எல்லாம் தூக்கி போடுறான், பூசணிக்காயை தூக்கி போடுறான், சீட்டை கிழிச்சு பறக்க விடுறான். அப்படி பிரேம் திறந்துச்சு, படிக்கட்டுல இருந்து ஒரு கால் வெளியே வருது, எல்லாரும் தலைவான்னு கத்துனாங்க. கவுண்டமணி அண்ணே வந்து இறங்குவாரு. கவுண்டமணி அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் இறங்கினாரு. அவரும் காமெடி தலைவர் தானே, வாழ்த்துவோம், அப்புறம் வாழ்த்திட்டு போனோம். அது நடக்கும். அந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல யாரு பெரிய பாதிப்படைறாங்கன்னா தியேட்டருக்காரங்க தாங்க. தியேட்டரை கிழிச்சு, அவனுக்கு பேப்பர் கிடைக்கலன்னா தியேட்டரை கிழிச்சு அந்த இதை தூக்கி எறியறது எதுக்குப்பா? உண்மை. இந்த அலறல்னால இறப்புகளும் கூட நடக்குது. இந்த மாதிரி திரையரங்குகள் உடைப்புகளும் கூட நடந்துட்டு தான் இருக்கு. FDFSன்ற பேரை எங்க ரசிகர்கள் பண்ற அலப்பறையெல்லாம் எங்களால தாங்கவே முடியல. ஐயா, இந்த திரைப்படம் இருக்குல்ல, உருவக்கேலியா முதல்ல கொண்டு வந்தது யாரு? உருவக்கேலிகளை யாரு கொண்டு வந்திருக்காங்க? பாடி ஷேமிங். தொடர்ந்து நீ இப்படி இருக்க. அது கேக்குறாரு, சங்கூதுற வயசுல சங்கீதான்னு பேரா? ஏன் நான் வச்சுக்க கூடாதா என்ன? எனக்கு நான் பாட்டியா இருந்தா நான் சங்கீதான் பேர் வச்சுக்க கூடாதா என்ன? போண்டா வாயா? ஏன் வாய் எப்படி இருந்தா உனக்கு என்ன? தொடர்ந்து நான் இப்படி இருக்கேன், ஏன் நீ இப்படி இருக்கன்னு என்னோட உடலை பார்த்து கேலி செய்து கொண்டே இருக்கக்கூடியது உங்களுடைய திரைப்படங்கள் தானே? ஆமாங்க. அது என்ன ஹீரோயின் மட்டும் சிகப்பா இருக்கணும், ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் எல்லாம் கருப்பா குண்டாதான் இருக்கணுமான்னு ஒரு கேள்வி வருது இல்ல? அப்பதானே வந்து அழகா தெரிவாங்கங்கிற ஒரு பின்பங்க. பக்கத்துல ஒண்ணு வச்சுட்டா இவங்க வந்து அழகா கூட்டி தெரிவாங்களாமா. இன்னொன்னுங்க, அந்த ராகிங் ஐடியாஸ். கல்லூரிகள்ல நண்பன் ஒரு திரைப்படம் வந்துச்சு, வசூல் ராஜா MBBSன்னு ஒரு திரைப்படம் வந்தது. எங்க மாணவர்களுக்கு ராகிங்னா என்னன்னு தெரியாம இருந்தா கூட பரவாயில்ல, நான் சொல்லித்தரேன் வான்னு கூப்பிட்டு வச்சு சொல்லி தருவானுங்க. என்னென்னமோ ஆபாசமாலாம் ஆடிட்டு இருக்காங்க ராகிங்கிற பேர்ல. அது தேவையே இல்லதான். ஆனா நடக்கிறத காட்டுறேங்கிற பேர்ல நடக்காத, அது பத்தியே தெரியாத மாணவர்களுக்கு கூட கற்றுக் கொடுத்து கொண்டு இருப்பது உங்களுடைய திரைப்படங்களாகத்தானே இருக்கு. சினிமா காதல் பத்தி பாருங்களேன், ஒருவனை வந்து அப்படியே பைத்தியமாக்கிறோம். துரத்தி காதல் பண்றதெல்லாம் இந்த சினிமால மட்டும் தான் நடக்கும். சினிமால மட்டும் நடக்குதுங்கிறதோட நிப்பாட்டாம அதை நம்ம பையலுக்கு ஃபாலோ பண்றாங்க பாருங்களேன். அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கலன்னா நான் விட மாட்டேன், நான் துரத்தி பண்ணுவேன். அதான் ஸ்டாக்கிங்கிறது. அதுக்கு பேர் காதல் இல்ல, ஈவ்டீசிங். இல்லங்க, அந்த பொண்ணோட புருஷனுக்கு பிடிக்கலனாலும் நம்ம போய் விட மாட்டான், துரத்திக்கிட்டே இருக்கான் திரும்ப.
அதேதானே ரெமோன்னு ஒரு படம் வந்துச்சு, ஞாபகம் இருக்கானா? ரெமோ. அந்த பொண்ணுக்கு அவங்க வீட்டுல அழகா ஒரு டாக்டர் பையனா பார்த்து வச்சிருப்பாங்க. ஒரு நல்ல அரேஞ்ச் மேரேஜ். அது பாட்டுக்கு அது வாழ்க்கையே சுமூகமா போயிட்டு இருக்கும். நம்ம பையன் வருவான், இவனுக்கு வேலை வெட்டியே கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அந்த பிள்ளை பின்னாடி சுத்துறதுதான் பொழப்பாவே வச்சிருப்பான். அப்பதான் வேலை தேடிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பான். போய் மனச மாத்தி, அது எப்படி நிச்சயதார்த்தம் ஆன பொண்ணோட மனச மாத்தி அந்த குடும்பத்தையே அழுக வச்சு, எதுக்கு இதெல்லாம்? அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் பண்ணிட்டான் இல்ல, கல்யாணம் பண்ண போறாங்கல்ல, மணமகளாய் உன்னை பார்த்த பின்னும் மனம் சிறை எடுக்க மனம் துடிக்குது அப்படின்னு எழுதிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம பயலுக பண்ற டார்கெட் பாருங்களேன். என்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணு, கல்யாணம் ஆன பொண்ணு, கல்யாணம் ஆகி 2 பிள்ளை பெத்த பொண்ணு, எல்லாரும் பாட்டியை விட மாட்டியா, நம்மளுக்கு எங்களுக்கு தலைவர் தான் சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு. சரி, இப்ப என்னன்னா இந்த சினிமாக்கள் அவங்களுடைய ஆதங்கம் என்னன்னா, அது என்னங்க, ஹீரோயினை வந்து நீங்க சிகப்பாவே காட்டணும், அந்த ஹீரோயினுக்கு வந்து நல்ல ஒரு படிச்ச ஒரு மாப்பிள்ள வந்தானா அவனை அமெரிக்க மாப்பிள்ளைன்னு கிண்டல் பண்ணி ஓரமா உட்கார வச்சிடுறாங்க. ஆனா ஹீரோவா காட்டப்படுறவன் கரெக்டா பாத்தீங்கன்னா தாடியோட சுத்திட்டு இருப்பான், அவன் குளிக்கவே மாட்டாங்க. இந்த ஹீரோ மூஞ்சியெல்லாம் பார்த்தோம்னா குளிக்கவே மாட்டாம ஒரு அழுக்கு லுங்கி கட்டிட்டு ஹீரோயின் பின்னாடியே சுத்திட்டு இருப்பான். ஹீரோயின் தங்க செல மாதிரி இருக்கும். நம்மளால அந்த ஹீரோயின் பார்த்துட்டு போயிட்டா போதும், அப்படி கார் மேல ஏறி நின்று லுங்கி எடுத்து வாயில வச்சு ஒரு பாட்டு ஆடினாம் பாருங்க, ஒத்த சொல்லலன்னு. அப்படி இன்றைக்கு இருக்க ஏன் இந்த கதாநாயகர்கள் வந்து இப்படிதான் இருக்கணுமா, ஹீரோயின் பின்னாடியே தான் சுத்தணுமா, கதாநாயகர்களுக்கு வேலையே இருக்காதா அப்படின்ற ஒரு அருமையான ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. அதேதான். அதுவும் காதல் தோல்வி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி காலத்தெல்லாம் பாட்டு பண்ணாங்க, எங்க இருந்தாலும் வாழ்க, கிடைக்கல இருந்தாலும் நல்லா இருந்துட்டு போனாங்க. ஆனா இப்போ அடிடா அவள, உதடா அவள, வெற்றான்றாரா விட்டுறான்றாரான்னு தெரியல, புரியல. சரி விட்டுறான்னு சொல்றான், நானா வாடிக்கிட்டேன். அது எப்படிங்க பிடிச்ச பொண்ணை வந்து அடிக்கணும்னு தோணும்? அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வந்து நம்மள அடிக்கும், அது ஒரு விஷயம், அது அடுத்தது. ஆனா அந்த பொண்ணு நம்மள விட்டுட்டு போயிட்டான்ற ஒரு காரணத்துக்காக அட்ராவல இது என்ன வரிகள்ன்ற ஒரு கேள்வி எழுதுல. இந்த சினிமா இதைதான் உங்களுக்கு கத்துக் கொடுக்குதா? அந்த காலத்து திரைப்படங்கள் வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க, எங்கிருந்தாலும் வாழ்கன்னு, தனக்கு பிடித்தவள் போனாலும் கூட எங்கிருந்தாலும் வாழ்கன்னு சொன்னாங்களே. இன்னைக்கு அந்த சினிமா அப்படி கத்துக் கொடுக்கலையே, வன்முறையை கத்துக் கொடுக்குதே. ஒரு பொண்ணை காதலிக்கிறான், அந்த பொண்ணு வந்து அப்பாவுக்கு பயந்த பொண்ணா இருக்கு, நம்மால அங்க வரி எழுதுறாங்க, ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்னு எழுதுறான். இது இந்த சமூகத்துக்கு என்ன கத்து கொடுக்குது? நம்மால யாரு ஊதா கலரை பார்த்து ரிப்பன் போனாலும் நம்மால இந்த பாட்டை தான் பாடுறான். நான் ஸ்டீரியோ டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல ஒரு சொல்லி இருக்கு, நான் பொது புத்தின்னு சொல்லுவோம் தமிழ்ல. பொது புத்தி இத தொடர்ந்து திணிக்கிறதே இந்த திரைப்படங்கள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துல கருப்பா இருந்தாலும் அவன் கெட்டவன், கருப்பா இருந்தாலும் அவன் வந்து ஏதோ கள்ளக்கடத்தல் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான், ஏதோ தப்பு பண்ணிட்டு இருப்பான் அவன். அது சரி மாத்துங்கடான்னு சொல்லிட்டு வந்தா இப்போ வெள்ளையா இருந்தாலே அவன் கெட்டவன், வெள்ளையா முழுன்னு ஒரு மாதிரி பணக்காரனா இருந்தாலும் அவன் கண்டிப்பா கெட்டவனா தான் இருப்பான். பொண்ணு பார்க்க போனாலும் வேணான்றாங்களே, ஐயோ வெள்ளையா இருக்கா அப்படின்னு வந்தவனுக்கு பயமா இருக்கு. என்ன வெள்ளையா இருக்கிறது ஒரு குத்தமா? அது ஒரு பக்கத்துக்கு இப்படி ஒரு பதில் சொல்லுவாங்க, நாங்க இந்த கதைக்கு ஏத்த மாதிரி அந்த கதாநாயகத்துல அந்த கேரக்டருக்கு அவன் குடிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க காட்சிப்படுத்துற விதம்னு ஒண்ணு இருக்கு பாருங்களேன். சாதாரணமா சிகரெட் புடிச்சிட்டு போறான்னா அது வேற, அத நான் மோகோபாட் கேமரா வச்சு ஸ்லோ மோஷன்ல அத மாசா தான் காட்டுவேன். நீங்க காட்டும் போதுதான் நம்ம பையலுக்கு அதை ட்ரை பண்றான். அதாவது அவங்க என்ன பாயிண்ட், என்ன விஷயம் சொல்ல வராங்கன்னா, ஹீரோ சிகரெட் பிடிச்சா அவருக்கு காசு வரும், இத பார்த்துட்டு நீ சிகரெட் பிடிச்சனா உனக்கு கேன்சர் வரும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது காசு வரும், இது காச நோய் வரும். இது காச நோய் வரும். ஆஹா, நீ அடுத்த பட்டிமன்றத்துல நீதாம்மா கன்ஃபார்ம்மா. ஆனா கலை பொறுத்த வரைக்கும் 2 விதமா நம்ம பார்க்கலாம். ஒண்ணு சாதாரணமா ஒரு கருத்தை சொல்ல வரேன், அது நீ தெரிஞ்சுக்கோப்பா அப்படின்னு சட்டலா சொல்லிட்டு போற ஒரு கலை. இன்னொரு பகிரங்கமா சொல்லும், ஓங்கி அரையிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டு போறது. எடுத்துக்காட்டு சொல்றேனே, இப்போ ஒரு பொண்ண பாலியல் பலாத்காரம் செய்யறாங்க, ஒரு வன்கொடுமைக்கு அந்த பொண்ணு ஆளாகிறானா, நியூஸ் பேப்பர்ல அதை படிக்கிற மாதிரி அவர் காட்டலாம். அந்த காட்சி படுத்துறதுங்கிறது நியூஸ் பேப்பர்ல யாரோ ஒருத்தர் படிக்கிற மாதிரி காட்டலாம், யாரோ ஒருத்தர் சொல்லி யாரோ தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி காட்டலாம். ஆனா அந்த வன்கொடுமையை நீங்க காட்சிப்படுத்துறீங்க பாருங்களேன், அந்த வன்கொடுமை எவ்வளவு வக்கரமா நீங்க காட்சிப்படுத்துறீங்க. இன்னும் இந்த சமூகம் அதை தேடி பார்க்கக்கூடிய மிருகங்களை கொண்டது அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த காட்சிப்படுத்துறத தவிர்த்துருங்கன்னு தான் நான் கேக்குறேன். சாதாரணமா குத்துறதுன்னா பரவாயில்ல, நான் எல்லா பிரச்சனைக்கும் வன்முறை தான் தீர்வுன்னு சொல்ற இந்த திரைப்படம் அந்த குத்துறத சத்தக் சத்தக்குன்னு சத்தம் கேட்கணும், அப்படியே அந்த சத்தம் நம்ம காதுக்குள்ள போகணும். அதை கேட்டுட்டு அவ்வளவு நுணுக்கமா பாத்திருக்கேன், சதக் 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 3 முறை குத்துறாரு. தெரிஞ்சிருச்சுனா சத்தக் சத்தக்குன்னு கேட்கணும், அந்த ரத்தம் தெறிக்கணும், அப்படி அவன் கத்தணும், அந்த அலறல் எல்லாம் கேட்கணும், அதை பார்த்து இங்க இருக்கிறவன் அலறணும். அப்போ நம்ம திரைப்படங்கள் எப்போ பாரு அலற வச்சுட்டு மட்டும் தானே இருக்கு. நீங்க பாருங்க, ஒரு ஹைப்லயே வச்சிருக்கோம், அந்த ஹைப்ப தான் நான் அலறல்னு சொல்றேன். மரண மாசு, கொலை வெறி கேக்குற, தெரிக்க விடலாமா? எதை தெரிக்க விட போற?
படம் எப்படிடா இருக்கு அப்படின்னு கேட்டா கொன்னுட்டாங்கன்றான். இந்த கொன்னுட்டாங்கன்னா படம் நல்லா இருக்குன்னு அர்த்தமா இல்ல கொன்னுட்டானுங்கன்னா அர்த்தமான்னு தெரியல. ரெண்டு வகையிலையும் கேட்கலாம். படம் எப்படிடா இருக்கு, கொன்னுட்டாங்க அப்படின்னா படம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். படம் எப்படிடா இருக்கு, கொன்னுட்டாங்க அப்படின்னா படம் நல்லா இல்லைன்னு அர்த்தம். இந்த படம் ஏற்கனவே ரொம்ப வன்முறையான படம் போல அப்படின்னு இருக்கான். ஆமா இது ரொம்ப வன்முறையான படம் அப்படின்னு இருக்காங்க. எப்படி, டிக்கெட் கொடுக்கும் போதே மூக்குல 2 குத்து குத்திட்டு தான் கொடுக்குறான் அப்படின்றாங்க. இந்த மாதிரியாவே வன்முறையை சொல்லுவீங்க அப்படின்னு நடக்குது. அன்னைக்கெல்லாம் திருட்ட ஒழிக்கிறதுக்காக கதாநாயகர் இருப்பாங்க. இப்ப திருடுறது எப்படின்னு சொல்லி தர்றதுக்காக கதாநாயகர்கள் இருக்காங்க. திருடுறது எப்படின்னு சொல்லி தர்றதுக்கு எப்படி எப்படிலாம் திருடலாம், என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி யோசிச்சு எப்படி யார்கிட்டயும் மாட்டாம நம்ம திருடலாம், எப்படி கொலை பண்ணலாம், அதுக்கான பிளானிங் எல்லாம் என்ன பண்ணலாம், அதெல்லாம் சொல்லி தருவதாக தான் இன்றைய திரைப்படங்கள் எல்லாம் இல்ல. இது உண்மையிலேயே நடந்ததுங்க. சொன்ன மாதிரி கில்லின்னு ஒரு படம் வந்துச்சு. அதுல அவர் என்ன பண்ணுவாரு, மிளகாப்பொடியை தூவி விட்டு போவாரு அந்த நாய் வராம இருக்கிறதுக்கு. மிளகாப்பொடியை இதை பார்த்துட்டு எங்க ஊர்ல ஒருத்தர் நகைக்கடையில திருடிட்டு இது நடந்துச்சு. மிளகாப்பொடியை தூவி விட்டான். ஆனா அது டூப்ளிகேட் மிளகாப்பொடி. நாய் கண்டுபிடிச்சிருச்சு. அவனை போலீஸ்ல மாட்டினப்ப அவன் சொல்றான், நான் அந்த கில்லி படத்தை பார்த்துதாங்க இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணேன்னா. இது படத்துல ஒரு காட்சிக்காக அந்த இயக்குனர் ஒண்ணு பயன்படுத்தி இருக்காரு. ஆனா நம்மால அதை எப்படியெல்லாம் நம்ம வீட்டுக்கு பயன்படுத்த முடியுமோ, அவனுடைய திறமைக்கு எப்படி பயன்படுத்த முடியுமோ அதை எடுத்துக்கிறான். எம்ஜிஆர் அவர்கள்ட்ட ஒரு முறை கேட்கிறாங்க புரட்சி தலைவர் அவர்கிட்ட, நீங்க ஒரு படத்துல நடிக்கிறீங்க, அந்த படத்தினுடைய பெயர் திருடன் அப்படின்றாங்க. இவர் சொல்றாரு, திருடன்னாப்பா பேரு? ஆமாங்க, படத்தினுடைய கதை பிரகாரம் கதாநாயகன் திருடனா இருக்கான், அதுக்கப்புறம் திருந்தி நல்லது செய்யறான். எம்ஜிஆர் அவர்கள் சொல்றாரு, நான் நடிக்கிற படத்துக்கு திருடன்னு பேர் வைக்க கூடாதுப்பா, திருடாதேன்னு வையினார். படத்தினுடைய பெயரே கருத்து சொல்வது போல் அமைய வேண்டும், திருடாதேன்னு வைப்பான்னார். அப்படி இன்னைக்கு படத்துடைய பேர் கருத்து சொல்லுதாங்கன்னா படத்தோட பேர் வைக்கிறான் பொறுக்கி, புறம்போக்கு, தண்டச்சோறு. என்னையா படத்துடைய பேர் என்னையா இருக்கட்டும், திமிரு, திமிரு பிடிச்சவன். இப்ப இந்த படத்தினுடைய பெயர் நமக்கு என்ன கத்துக் கொடுக்குது, கதை என்ன கத்துக் கொடுக்குது, பாட்டு என்ன கத்துக் கொடுக்குது, அந்த பாட்டினுடைய அந்த காட்சிப்படுத்துதல் என்ன கத்துக் கொடுக்குது. அப்படியே ஹீரோ வரும்போதே 10 பேரை அடிச்சு தூக்கி எரிஞ்சிட்டு இல்லையா ஹீரோ வராரு. ஒரு காலத்துல ஹீரோனா அம்மாவை மதிப்பாரு, பாட்டிமார்களை போய் கட்டி பிடிச்சுப்பாரு. எம்ஜிஆர் அவர்களுக்கு எந்த கெட்ட பழக்கம் இருக்கிற மாதிரியான திரைப்படங்கள் காட்டாது. இன்னைக்கு சினிமா வன்முறையை இப்படி புகுத்துகிறது ஒரு ஏக்கத்தோட கேட்டிருக்காங்க. நிறைவாக, நாங்க சினிமாக்கு எதிரானவங்க இல்லங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நாங்க சொல்றது என்னன்னா, சினிமாங்கிறது சமூக பொறுப்புணர்வு கொண்ட மிக முக்கியமான ஊடகங்களில் ஒன்றா நான் பாக்குறேன். அதுல நீங்க எதை சொல்றீங்க, எப்படி சொல்றீங்கிறதா நான் விஷயமா நினைக்கிறேன். நல்லதை சொல்லுங்கள், அதை நல்ல விதமாக சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். அருமை அருமை அருமை. நல்ல ஒரு கருத்தை, ஆணித்தரமான ஒரு கருத்தை. வன்முறைகளை ஏன் காட்சிப்படுத்த வேண்டும், அந்த வன்முறையை ஏன் நீங்கள் ஒரு இலைமறைக்காயாக சுட்டி காட்டக்கூடாது, சமூக பொறுப்போடு இருக்க வேண்டிய நீங்கள் காட்சிப்படுத்தக்கூடிய காட்சி சிலருக்கு விழிப்புணர்வையும் சிலருக்கு விழியால் புணர்வையும் தந்து கொண்டிருக்கிறதுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தை ஹேமவர்தினி அவர்கள் காமிச்சிட்டு போயிருக்காங்க. உண்மை, அப்பா வெட்டிய கிணறு என்பதற்காக என்னால் உப்பு தண்ணீரை பருக முடியாதுன்னாரு. அப்படி நமக்கு பிடித்த ஒரு நடிகர் அந்த திரைப்படத்துல நடிச்சிட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக அந்த திரைப்படத்தில் வன்முறை இருந்தால் அந்த வன்முறையை எங்களால் ஏற்க முடியாது, அந்த திரைப்படத்தினுடைய காட்சிகள் தவறான விஷயங்களை இந்த சமூகத்திற்கு சொல்கிறது என்றால் எங்கள் இளமையரங்கத்தில் நாங்கள் அதை எடுத்துக்காட்டதான் செய்வோம் என்ற ஒரு ஆணித்தரமான கருத்தை செல்வி ஹேமவர்தினி அவர்கள் ரொம்ப அருமையா வச்சுட்டு போயிருக்காங்க. இப்ப அடுத்ததா அதெல்லாம் இல்லைங்க, இன்றைய சினிமா இளைஞர்களை வளரத்தான் வைக்கிறது என்று தன்னுடைய கருத்தை முத்தாய்ப்பாக சொல்வதற்காக சொல்லரசி சுமித்ரா அவர்கள் வந்திருக்காங்க. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, சொல்லரசி அந்த பேர் சங்கரா தீவில போய் இவங்க நிறைய நிகழ்வுகள் பண்ணாங்க. அப்ப அந்த சொல்லரசி பட்டம் கிடைச்சதானா கிடைக்கல. அதுக்கப்புறம் நிறைய பட்டிமன்றங்கள் பண்ணாங்க. அப்ப இந்த சொல்லரசி பட்டம் கிடைக்கும்னு நினைச்சாங்க, கிடைக்கல. நிறைய நிகழ்வுகள் போய் பண்ணாங்க. அப்ப இந்த சொல்லரசி பட்டம் யாராவது தருவாங்களான்னாங்க, யாரும் தரல. யாரா தரணும், நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி பட்டத்தை தன்னுடைய பட்டமாக ஆக்கி கொண்ட அன்பிற்கினிய சகோதரி சொல்லரசி சுமித்ரா அவர்கள் இந்த பட்டிமன்றத்தை தொடங்குறாங்க. இளைஞர்களுக்கு இன்றைய சினிமா வளரத்தான் வைக்கிறது. சொல்லரசி சொல்லுங்க. அரசி, மரபணுவில் தமிழ் இல்லையெனில் மரணித்து மீண்டும் பிறப்பேன் தமிழ் மகளாக. தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். ஆஹா. இந்த தீப திருநாளிலே CS கிராண்ட் பெருமையுடன் வழங்கும் இந்த இளமை அரங்கத்தில் அருமையான தலைப்பான நடுவர் அவர்களே, அருமையான தலைப்பான நல்ல தலைப்புன்னு சுமித்ரா தான் ஒத்துருக்காங்க. இன்றைய திரைப்படங்கள் இளைஞர்களை வளர வைக்கிறதா அலற வைக்கிறதா? இப்பதான் நீ தலைப்பை படிக்கிற. 3 நாளா உனக்கு தலைப்பு போன்ல சொல்லி இருக்க. தலைப்பு இப்பதான் படிச்சு முடிச்சிருக்கு முழுசா. அண்ணா,
எதிரணியில பேசிட்டு போனாங்க. திரைப்படம் அலற வைக்குதுன்னு. இப்படி அலற வைக்குதுன்னா ஏன் நீங்க ஆரம்பத்திலே அதை கட்டுப்படுத்தல? ஏன் நீங்க கட்டுப்படுத்தல? அவங்க நம்ம திரைப்படத்துறை அமைச்சர் மாதிரி சொல்றீங்கம்மா. அந்த பொண்ணு பாவம் பட்டுமன்றத்துக்கு லேட்டா வந்து உட்கார்ந்து இருக்கு. அந்த தங்கச்சி அருமையா உருட்டுன்னு உருட்டிட்டு போனாங்க. உருட்டுனாங்களா? ஆமாண்ணா, அப்படியே அலற வச்சுட்டே இருக்கான் திரைப்படம். அண்ணா பச்சை கண்ணாடிய போட்டு பார்த்தா எல்லாமே பச்சையாதான் தெரியும். அவங்க சொல்றாங்களே தீமையதான் கொடுக்குது, நிறைய வன்முறைகளுக்கு வழி கொடுக்குது, அப்படியே தூண்டி தூண்டி விடுதான் அந்த திரைப்படம். எதுக்கு நீங்க தூண்டி விடுறதையா உத்து உத்து பாக்குறீங்கன்னு தான் நான் கேக்குறேன். ஏன் பாக்குறீங்க? அத போய் ஏன் பாக்குறீங்க? நல்லதே நினைச்சு நல்ல கருத்துக்களை திரைப்படங்கள்ல உள்ள நல்லதை எடுத்துக்கிட்டா ஏன் உங்க வாழ்க்கை அலற வைக்கிற மாதிரி போகுது? அதத்தான் கேக்குறாங்க. அப்படி என்ன நல்லது இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வச்சுட்டு போயிருக்காங்க. இப்ப உதாரணமா சொல்லணும்னா சுதா கங்காரா வந்து ஒரு படம் எடுத்திருக்காங்க, சூரரை போட்டுன்னு அருமையான படம். சபாஷ். அந்த படத்துலனா நடிகர் சூர்யா அண்ணா அருமையா நடிச்சிருப்பாரு. ஆனா ஒரு இளைஞனானவன் அவனுடைய சாதனை, அதாவது வெற்றியை நோக்கி போகும்போது எவ்வளவு தடங்கள் வரும்ன்றத அந்த படத்துல அருமையா காமிச்சிருப்பாங்க. அதோட முக்கியமானது சூர்யா அவர்களுக்கு என்ன ஒரு பெரிய ஆசை இருக்குன்னா, நம்ம ஊர் கிராமத்தினர், நம்ம மக்கள் அவங்களால முடிஞ்ச அந்த சிறுவாட்டு காசு எடுத்து ஒரு ஏரோப்ளேன்ல வந்துட முடியாதா அப்படின்னு ஒரு கிராமத்து இளைஞனா கனவு காண்றாரு. அந்த கிராமத்து மக்களை இவர் வந்து சாதிச்சிருவாரு. அப்படி வந்து கிராமத்து மக்கள் அந்த பிளைட்ல வந்துருவாங்க. ஊருசிமா அவங்க அம்மா வந்து அப்படியே அவரை நெட்டி முறிச்சு அப்படி முறிப்பாங்க. உன்னை பெத்ததுக்கு இப்பதான்டா நான் சந்தோஷப்படுறேன்ற மாதிரி அப்படி நெட்டி முறிப்பாங்க. யுகபாரதி அவர்கள் அங்க ஒரு வரி போட்டிருப்பாரு, கையிலே ஆகாசம் கொண்டு வந்தது ஓம் பாசம், காலமே ஆனாலும் வாழ்ந்திடுராசான்னு அந்த வார்த்தையை எழுதியிருப்பாரு. இந்த திரைப்படம் எங்களை வளர வைக்கலையான்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அது மட்டுமா, அதுல வர ஒரே ஒரு வசனம்னா மாறா ஜெயிச்சிட்ட மாறா, அந்த ஒரு ஒத்த வசனம் எவ்வளவு தோல்விகள் இருந்தாலும் நம்மள ஜெயிக்க வச்சிரும். ஆனா இப்ப சமூகத்துல நடக்கிற மிகப்பெரிய பிரச்சனை ஜாதின்ற தீ எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. ஆனா அதை அணைக்க நம்மளும் போராடிட்டு தான் இருக்கோம். ஆனா ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள்னு ஒரு சமூகத்தை நம்ம ஒதுக்கி அவர்களுக்கான முன்னேற்றத்தையே நம்ம மறைச்சிட்டு வரோம். ஆனா அதையும் எடுத்துரைத்த ஒரு படம் தான் பரியேறும் பெருமாள். ஏன்னா ஒடுக்கப்பட்டவர்கள் என்று நீங்கள் எங்களை ஒதுக்குகிறீர்கள் என்று வன்முறையை நீங்கள் கையில் எடுக்க வேண்டாம். அம்பேத்கரை போல கல்வியை ஆயுதமாக எடுத்து இந்த உலகத்தில் உங்களாலும் வெற்றி பெற முடியும். அம்பேத்கரின் பொன்மொழியான கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய் என்ற வாக்கினை முன்மொழியாக வைத்து எடுக்கப்பட்டதுதான் இந்த திரைப்படம். அதாவது அந்த பரியேறும் பெருமாள் படத்துல அந்த பையன் சண்டை போடுவான், பிரின்சிபால் கிட்ட போய் நிக்க வைப்பாங்க. பிரின்சிபால் எல்லாரையும் அனுப்பிட்டு அவனை மட்டும் நிக்க வச்சு சொல்லுவாரு, உனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சோ அதே பிரச்சனை எனக்கும் வந்துச்சு. நம்ம வளரணும்னு நினைச்சா 1000 பேர் நம்மளை தடுக்க தான் செய்வான். ஆனா நான் கோவப்படாம படிச்சுக்கிட்டே இருந்தேன், என் கோவத்தை படிப்புல காட்டுனேன், அதனால நான் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன். நீ வாழ்க்கையில வளரணுமா இல்ல இப்படியே சண்டை போட்டுட்டு வெளியே போகணுமான்னு கேட்டிருப்பாரு. ஒருவன் வாழ்க்கையில் போராட வேண்டும் என்றால் அறிவு என்கிற ஆயுதத்தை கையில் எடுத்தால் மட்டும்தான் அவன் தன்னையும் தன்னுடைய சமூகத்தையும் மாற்ற முடியும் என்கிற ஒரு மிகப்பெரிய கருத்தை பரியேறும் பெருமாள்ன்ற படம் நமக்கு காமிச்சது. அண்ணா இப்படி எத்தனையோ இளைஞர்கள் திரைப்படங்களை முன்மாதிரியா வச்சு அந்த உத்வேகத்தோட வாழ்க்கையில வளர்ந்து வெற்றி பெற்றிருக்காங்கன்றத மறுக்க முடியுமா? அண்ணா அடுத்ததா பார்த்தோம்னா அந்த உத்வேகத்துலதான் சுமித்ரா இங்க வந்திருக்காங்க. இந்த படமே ஓடிடுச்சு, நம்ம பேச்சு ஓடாதா அப்படின்னு. எங்க இளைஞர்களுக்கு முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடமும் பள்ளிக்கூட ஆசிரியரும் எப்படி இருக்கணும்ன்றத சொல்றதே எங்க திரைப்படம் தான். சுமித்ரா என்ன சொல்றாங்கன்னா, பள்ளிக்கூடத்துக்கு பதிலா தியேட்டரா கட்டுங்கப்பா, ஊருக்கு பூரா தியேட்டர் கட்டுங்க, நாங்க உட்காந்து தியேட்டர்ல உட்காந்து படிக்கிறோம் தவிர ஸ்கூலுக்கு போக மாட்டோம் அப்படின்றாங்க. இப்படி இருக்கும்போது வந்து அழுகுறாங்களா, அலற வைக்கிறாங்களா, இதெல்லாம் பேச்சானா? கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. அடுத்ததா பார்த்தோம்னா ஜோக்கர் என்ற திரைப்படம் நாட்டுல நடக்கிற சாதாரண ஊழல கூட மிக அழகா சொல்லுச்சு. அதுல முக்கியமா கழிவறைய பற்றி பேசிய ஒரு மிகச்சிறந்த படம் ஜோக்கர். ஏன்னா எத்தனையோ கிராமப்புறங்கள்ல இன்னும் இது கழிவறைகள் இல்லாம, ஏன்னு சொல்றேன்னா நான் கூட பல கிராமங்களுக்கு பட்டிமன்றத்துக்கு போகும்போது கழிவறைகள் இல்லாத பல கிராமங்கள் இருக்கு. ஆனா அரசு வந்து கழிவறைகள் கட்டி கொடுக்கறன்ற பேருக்கு ஒரு கழிவறை இருக்கிறே தவிர பயன்பாட்டுக்குன்னு ஒரு கழிவறை இன்னும் பல கிராமத்துல இல்லாமதான் இருக்கணும். ஆனா அந்த படத்துல ஊழல் வழியாக மக்களுக்கு சேர வேண்டிய உரிமைகளை பறிக்காதீர்கள் என்பதை மிக அழகாக அந்த திரைப்படம் சொல்லி இருக்கும். அந்த திரைப்படத்தை பார்த்ததால் தான் இன்று அரசு வேலையில் இருக்கக்கூடிய பல இளைஞர்கள்
மக்களை வளர்த்து அவர்களுடைய பணியை சிறப்பாக செய்கிறார். இந்த படத்துல கதாநாயகன் பொண்ணு பார்க்க போவாரு. இந்த கதாநாயகிட்ட கேட்பாரு, உனக்கு என்னமா வேணும் அப்படின்னு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் கேட்போம், உன் எதிர்பார்ப்பு என்ன, நீ வாழ்க்கையில என்ன ஆகணும்னு. இவர் வந்து வாழ்க்கையில என்னெல்லாம் ஆகணும்லாம் சொல்லுவாரு. அந்த பொண்ணு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் வைப்பாங்க, நான் போற வீட்டுல கழிவறை இருக்கணும்னு கேட்பாங்க. நான் போற வீட்டுல கழிவறை இருக்கணும். இன்னைக்கும் பல கிராமங்கள்ல அது இல்ல. இன்னைக்கும் அந்த பெண்களுக்கான தனி அறைகள் இல்லாத கிராமங்கள் இன்றைக்கும் இருக்கு. அது அப்பட்டமா பரிவர்த்தனமா அப்படி காமிச்சாதானங்க முடியும் அப்படின்னு அதை கேள்வியா கேட்டிருக்காங்க. மழை பெய்யும், பாதி கட்டப்பட்ட கழிவறையாக இருக்கும். அந்த பெண் அந்த கழிவறைக்குள்ள போவாங்க, இடிஞ்சு அந்த பெண் தலையில கட்டடம் விழுந்துரும். அதற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கை எப்படி போராட்டமாக மாறியதுன்றத அந்த ஜோக்கர் படம் காமிச்சிருப்பாங்க. எத்தனை விருதுகள் அந்த படத்திற்கு. அருமை. இறுதியா தங்கை சொல்லிட்டு போனாங்க, பாலியல் வன்புணர்ச்சிகளை வந்து ரொம்ப தெளிவா காட்சிப்படுத்துறாங்க அப்படின்னு. ஆனா இப்ப சமீபத்துல சித்தான்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு. அந்த சித்தான்ற திரைப்படத்துல பள்ளி குழந்தைகள் வந்து எப்படி பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஈடுபடுத்தப்படுறாங்க, எவ்வாறெல்லாம் கடத்தப்படுறாங்கன்ற அந்த படம் வந்து காமிச்சிருக்கும். ஆனா பள்ளி குழந்தைகளுக்கு கூட எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்களை கொடுக்கக்கூடியதாக தான் இந்த திரைப்படம் இருக்கு. ஒரு பாடம் என்பது தெளிவாக சொன்னால் மட்டும்தான் அது பாமரர்களுக்கும் புரியும் வண்ணம் இருக்கும். செம்பின்ற ஒரு படம் போஸ்கோ சட்டத்தை பற்றி அத்தனை அழகாக கற்றுக் கொடுத்தது. போஸ்கோ சட்டம்னா என்ன, சிறுமிகளை தொந்தரவு செய்தால் அவர்களுக்கு என்ன மாதிரியான அரசியல் சட்டம், என்ன மாதிரியான தண்டனையை விதித்திருக்கிறது என்பதை இந்த போஸ்கோ சட்டம் பாமரர்களுக்கும் புரியும் வண்ணம் காட்டியதால் தான் அது போய் சேர்ந்தது. ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்கிறோம்னா, ஒரு மருந்து ரத்தத்தினுடைய ஆழத்தில் சென்றால் மட்டுமே அது உடம்பை சரி செய்ய முடியும் என்ற காரணத்தினால் மிக தெளிவாக ஒரு காட்சிப்படுத்துதல் தான் அறிவை கொடுக்கும். அதனால அதை காட்சிப்படுத்துறார்கள்ன்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அருமை. அண்ணா இறுதியா பரதேசி, மனிதன், பிச்சைக்காரன், பணக்காரன், வெள்ளக்காரன், சங்கர் வேற இருக்கான். பரதேசி, பிச்சைக்காரன் அப்படின்னா அவரு சங்கர் பயந்துட்டாரு, என்னையா இது பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தோமே அப்படின்னு. இப்படி எத்தனை திரைப்படங்கள் வந்தாலும் அந்த திரைப்படத்துல உள்ள நல்ல காட்சிகளை, நல்ல கருத்துக்களை எடுத்துட்டு நம்ம வாழ்க்கையில சொல்ல செயலாக்கணும்னா இன்று மட்டுமல்ல என்றுமே இந்த இளைஞர்களின் வாழ்க்கையில் திரைப்படம் நல்ல வளர்ச்சியை மட்டுமே கொடுக்கும் என்று நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த பட்டம் உங்களுக்கு அடுத்தது நிறைய பட்டங்கள் உங்களுக்கு காத்திருக்கு. சொல்லரசி, புகழரசி, இன்பரசி. அருமை அருமை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப ஒரு அழகான ஒரு வாதத்தை வச்சாங்க. சினிமாக்களில் பல எத்தனை விஷயங்களை வந்து சினிமாக்கள் கற்றுக் கொடுக்குது. ஒரு சட்டத்தை ஒரு வக்கீலாக, ஒரு சட்டக்கல்லூரி மாணவியாக போஸ்கோ சட்டத்தை பற்றி கற்றுக் கொடுத்தது சினிமா தானே. சிறுமியினுடைய கஷ்டங்களை வந்து எப்படி தீர்க்கணும்னு கற்றுக் கொடுத்தது சினிமா தானேன்னு ஒரு வழக்கறிஞரினுடைய பார்வையில் சினிமாக்கு எப்படி ஒரு தீர்வாக அமைகிறது அப்படின்றத ஒரு அருமையா ஒரு கேள்வியா ஒரு வாதமா முன் வச்சிருக்காங்க. வசூல் ராஜா MBBS படத்துல ஒரு கேள்வி சொல்லுவாங்க, எது கேட்டாலும் ஹவு டு ஐ நோ அப்படின்னு கிரேசிமோன் ஹவு டு ஐ நோ அப்படின்னாங்க. அது ரொம்ப வாழ்க்கைக்கான ஒரு பாடம் நான் சொல்லுவேன். ஏன்பா அப்படின்னா, நமக்கு தெரியலைன்னு நம்ம ஒத்துக்கிட்டா தான் ஹவு டு ஐ நோ அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டா தான் அந்த விஷயத்தை நம்ம கத்துக்கவே முடியும். சிறிது நேரம் முட்டாளா இருந்து விட்டு அதிக நேரம் நாம் கற்றுக்கொள்ளலாம். ஹவு டு ஐ நோ என்ற கேள்வியோடு திரையரங்குக்குள் செல்பவர்களுக்கு இதுதான் விஷயம் என்று திரைப்படங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்படின்ற ஒரு வாதத்தை ரொம்ப அருமையா வச்சாங்க. நீங்க சொன்ன மாதிரியான சித்தா படம் மாதிரியே கங்குபாய்னு ஒரு படம் வந்தது. பாலியல் தொழிலாளியினுடைய வாழ்க்கையை பற்றி சித்தரித்த படம். தலைக்கூத்தல்னு ஒரு படம். வயதான தாய் தந்தையரை வீட்டில் பேணி காக்க முடியாமல் இன்றைய இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள், தலைக்கூத்தல் மூலமாக இன்றைய இருக்கக்கூடிய வயதானவர்கள் எப்படி கஷ்டப்படுறாங்கன்றத தலைக்கூத்தல்ன்ற ஒரு படம் காட்டியது. ஐயா, நீங்க மூச்சு முட்டி எவ்வளவு பேசினாலும் இன்றைய சினிமா எங்களை அலற வைத்து கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்வதற்காக திரைப்பட நடிகர், நீங்க பல தொலைக்காட்சிகள்ல அவருடைய காமெடி நிகழ்ச்சிகளை பார்த்திருக்கலாம். என்னுடைய அன்புக்குரிய தம்பி, என்றைக்கும் என்னுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய அன்புக்குரிய தம்பி லோகேஷ் அவர்கள் தன்னுடைய மிகப்பெரிய ஒரு வாதத்தை நகைச்சுவையாக கடத்துவதற்காக உங்களுடைய பெரிய கைத்தட்டலுக்கு மத்தியில் இந்த மேடை கலைக்கிறோம். வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பட்டிமன்றனாலே இத்தனை வருஷமா வந்து தூய தமிழ்ல ரொம்ப அழகான தமிழ்ல பேசி தான் கேட்டிருப்பீங்க. பட்டு எந்த தமிழாக இருந்தாலும் சரி, எப்படி பேசுகிற தமிழாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த இளைஞர் மன்றத்தில் வந்து பேசலான்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்ட ராமகிருஷ்ணன் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. எல்லாருக்குமே வந்து ஹாப்பி தீபாவளி, ஜாலியா இருங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்டுறேன். நான் வந்து மனுஷன்றதுக்காக மனுஷன் பண்ற தப்பெல்லாம் என்னால் சொல்லாம இருக்க முடியாது. அதனால நான் சினிமாக்காரன்றதுனால சினிமா மேல இருக்க மிஸ்டேக்ஸ் என்னால் சொல்லாம இருக்க முடியாது. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி உங்க எல்லாருக்குமே கேட்குறேன், ஆடியன்ஸ் எல்லாருக்குமே சேர்த்தே கேட்குறேன்.
ஜஸ்வந்த் சிங் ராவத் அப்படின்றவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஜஸ்வந்த் சிங் அவர் வந்து ஒரு ஹீரோ. உங்களுக்கு ஒரு இது கூட க்ளூ கூட தரேன். அவர் ஒரு ஹீரோ. அவர் யாருன்னு தெரியுமா? பஞ்சாப்காரர். பஞ்சாப் சிங்னு வந்தா பஞ்சாப்காரன் தெரியல. கேஜிஎஃப் ஹீரோ யாரு? கேஜிஎஃப் ஹீரோ வந்து யாஷ். பையனுக்கு தெரிஞ்சிருக்கு. யாஷ் எதுக்காக தெரிஞ்சது உங்களுக்கு? ஒரு 300-400 பேர் அடிச்சு தும்சம் பண்ணாரு, சாவடிச்சாரு, அதனால யாஷ் தெரிஞ்சது. அவரு ஹீரோவா இல்ல 15th நவம்பர் 1962ல வந்து இந்தோ சைனா வார் நடக்குது. அப்ப வந்து சைனா கிட்ட இந்தியா வந்து நல்லா அடி வாங்கிட்டோம். நம்ம கிட்ட வந்து வெப்பன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்மி எல்லாம் பின்வாங்கிட்டோம். அந்த டைம்ல இந்த அருணாச்சலம் பிரதேசம் அந்த பார்டர்ல வந்து ஒரு 3 பேர் மட்டும் இருக்காங்க. என்னால இந்த நாட்டை விட்டு கொடுக்க முடியாது சொல்லி போராடுறாங்க. அந்த 3 பேர்ல 2 பேர் செத்துடுறாங்க. அதுல கடைசியா ஒரு ஆள் மட்டும் இருக்காரு. அவர் தான் ஜஸ்வந்த் சிங். 72 மணி நேரம் தூங்காம சைனாக்கார 300 பேரை சாவச்சாருங்க. அவரு ஹீரோ. அவரை பத்தி தெரியாம நீங்க யாஷை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சினிமா எதுக்கு? யார் உண்மையான கதாநாயகர்கள்? நாட்டினுடைய எல்லையில் இருந்து நாட்டை பாதுகாப்பவர்கள் கதாநாயகர்களா, வன்முறையை காட்டி நாட்டை சீரழிப்பவர்கள் கதாநாயகர்களான்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. எல்லாம் அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நடுவரா இருக்க உங்களுக்கே ஜஸ்வந்த் சிங் ராவத்தை பத்தி கேட்டா 30,000 பேர் ராணுவ வீரர்களுக்கு அதுக்கு மேல இருப்பாங்க. நீ இன்னைக்கு சாதிச்சவங்க ஒருத்தங்க தானயா. அந்த பாயிண்ட்ல பார்த்தா நிறைய இருக்கு. நம்ம என்ன அரசி இவங்க? சொல்லரசி. சொல்லரசி வந்து லொல்லரசி தான். நிறைய இஷ்டத்துக்கு பேசிட்டு போனாங்க சுமித்ரா. அவங்களோட வாதத்துக்கே நான் வரேன். இப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்க டீம் ஆள் பேசுனதுக்கு வந்து அவங்க டிஃபெண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி நீங்க நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்க, கெட்டதெல்லாம் ஏன் பாக்குறீங்கன்னு கேக்குறாங்க. நாங்க 180 ரூபா கொடுத்து ஒரு தியேட்டர்ல போய் உட்காந்துட்டு அவன் காட்டுற நல்லதை மட்டும் பார்த்துட்டு கெட்டதெல்லாம் பாக்கணும்னு கண்ணு மூடி உட்கார முடியுமா? ஒத்த கண்ணை மூடிட்டு நேரமும் என்ன காட்டுறாங்களோ அதை நாங்க பாக்கிறதுக்கு தான் உள்ள போறோம். நீங்க அதை காட்டாதீங்கன்னு தான் நாங்க சொல்ல வரோம். அதனால நீங்க இதை பாக்காதீங்கன்னு சொல்றதுக்கான உரிமை யாருக்கும் கிடையாதுயா. 180 ரூபா கொடுத்துருக்கேன், நான் முழுசா பாப்பேன். முழுசா 2 கண்ணையும் திறந்துதான் பாப்பாரு. முடிஞ்சாக்க கேமரா பாப்பாரு. அப்புறம் உங்க மேலயும் ஒரு கூற்று ஒண்ணு இருக்கு. ஏன் மேலயா? சுமித்ரா வந்து சூரரை போட்டு படத்தை பத்தி சொல்லும் போது நீங்களும் அதுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணீங்க. ஆமா, சூர்யா வந்து அந்த பிளைட் ஏழைகளுக்காக பிளைட் எல்லாம் இறக்குனாரு அப்படி இப்படின்னு. நல்ல படம் தானே, நல்ல படங்க. நான் படத்தை பத்தி குறையே சொல்லல. நான் என்ன கேக்குறேன்னா, அந்த படத்துல வந்து மொத்தம் 2 வெற்றி இருக்கு. ஒன்னு சூர்யா சார் ஏழைகளுக்காக பிளைட் விட்டாரு. இன்னொன்னு அவரோட ஒய்ஃப் பொம்மி வந்து ஒரு பேக்கரி பிசினஸ் பண்ணாங்க. அத பத்தி நீங்க யாருமே பேசல. நீங்களும் பேசல, வெளியில மக்களும் பேசல. ஒரு நார்மலான ஒரு லேடி, ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு இண்டிவிஜுவலா ஒரு பிசினஸ் பண்ணி அவங்க லைஃப்ல ஜெயிச்சாங்க. அத பத்தி யாருமே ஏன் பேசல? சினிமானா அப்போ ஒரு ஆண் ஹீரோனா அவன் பண்ணது மட்டும்தான் வெற்றியா? அந்த பொம்மியோட பேக்கரி பேசிட்டுமேன்றதுனால நாங்களாம் அமைதியா இருந்தோம். கடைசி பாயிண்ட் வந்து லோகேஷ் இத பத்தி பேசுவாரு. 2 பாயிண்ட் இருக்கு அந்த சூரரை படத்துல. முதல் பாயிண்ட சொல்ல ரசியும், 2வது பாயிண்ட சொல்ல அரசனும் பேசிட்டுமேன்ற விட்டுட்டோம் நாங்க. அதனால அதான் அது வந்து படம் நல்ல படம், நான் இல்லைன்னு சொல்ல. பட் அதுல பொம்மியும் ஜெயிச்சிருக்காங்க பேக்கரியை வச்சு. சோ அதையும் நம்ம பாராட்டி ஆகணும்ன்றதான் சொல்றேன். சோ சினிமால ஒண்ணு ஜெயிச்சா பெருசா ஜெயிச்சதை காமிச்சிட்டு சின்ன விஷயத்த நீங்க மறைச்சிருங்க, அதை தப்புன்ற. அப்புறம் நம்ம சுமித்ரா வந்து பரியேறும் பெருமாளை பத்தி பேசினாங்க. ஐயா, பரியேறும் பெருமாளை பத்தி பேசும்போது நீங்களும் வந்து அந்த சாதி ரீதியான விஷயங்கள்லாம் வந்தது நல்லபடியா எடுத்து காமிச்சாங்க அப்படிலாம் நீங்க சொன்னீங்க. என் கேள்வி என்னன்னா, அதுக்கப்புறம் அந்த மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லையா? அதுக்கு முன்னாடி எதுவும் நடக்கவே இல்லையா? அந்த படம் வந்தப்போ பேசுறீங்க, மழை வந்தப்போ எப்படி ஐயோ மழை வந்துச்சு, ஷூட்டிங் எடுக்க முடியல, சாட முடியல, நடக்க முடியலன்னு பேசுறோமோ, அந்த மாதிரி ஒரு படம் வந்தப்போ அந்த ஜாதியை பத்தி பேசுறோம். அந்த விழிப்புணர்வு அப்ப ஏற்படுது. அடுத்த படம் வந்து மறந்துடுறோம். காவாலன்னு காவால ஊந்த மாதிரி எல்லாத்தையும் மறந்துடுறீங்க நீங்க. அதுதான்ப்பா அவங்களும் கேட்கிறாங்க. இப்படி ஒரு படங்கள் வந்து நல்ல விஷயங்களை சொல்லும் போது, சில படங்கள் வந்து நல்ல காட்சியை காட்டினாலும் கூட சில படங்கள் இந்த சமூகத்தை நீர்த்து போக வைக்கிறது அப்படின்றது அவங்களுடைய கேள்வியாவும் இருக்கு. ஐயா, கேள்வி அதுதான். நான் என்ன சொல்றேன், அந்த படம் வரும்போது மட்டும் நீங்க அதை பத்தி பேசிட்டு விட்டுறீங்க. நம்ம சொல்லரசி சுமித்ரா இந்த ஜாதிக்கு அகைன்ஸ்டா என்ன பண்ணிருக்காங்க இது வரைக்கும்? அதான் மேடையில பேசிருக்காங்களே, அது மட்டும் போதுமா? பத்தாதுல, ஏதாவது ஒண்ணு செய்யணும்ல. வெறும் மேடையில பேசிட்டா இது மாறிடும்னா இது என்னைக்கோ மாறி இருக்கணும். இன்னும் மாறலன்றதுனால்தான் இதோ இவர் சொன்னார் 135 வருஷமா இருக்கு, 90 வருஷமா தமிழ் சினிமா இருக்குன்னு இருக்கு. 90 வருஷமா நீங்க இதை பத்தி சொல்லிட்டு தான் இருக்கீங்க, இன்னும் மாறாம தான் இருக்கு. எதுக்கு அப்ப நீங்க சொல்றீங்க தேவையில்லாத வேலையா பண்றீங்கன்னு? எதுக்கு நீ தேனில இருந்து டிக்கெட்டை போட்டு வந்து லோகேஷ்ட திட்டுவாயின்னு இருக்க நீ? பாவம் அந்த பெயர் மாதிரி. ஐயா, அடுத்து சாட்டைன்னு ஒரு படம் நம்ம சமுத்திரகனி சார் சூப்பரா நடிச்சிருப்பாரு. அவங்க சொன்ன மாதிரி உண்மையிலேயே மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உள்ள ஒரு பாண்டிங் சூப்பரா காமிச்சாங்க. அதே திரை உலகம் தான் பிரேமம்னு ஒரு படத்துல
டீச்சரை ஸ்டூடெண்ட் லவ் பண்ற மாதிரி எடுத்திருக்காங்க. இப்ப நான் எதை ரசிக்கணும்? சாட்டையவா பிரேமம்யா? இல்லையா, டீச்சர் நல்லா இருந்தாங்கன்னா பிரேமத்தை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா சாட்டையை எடுத்துக்கோங்க. மலர் மேல ஒரு கண்ணு, ஒரு கண்ணு. ஸ்கூல் படிக்கும் போது நான் சாட்டை படம் பார்த்தேன்னா ஓகே சார் கிட்ட இப்படி அன்பா இருக்கணும்னு சொல்லிட்டு அன்பா நடந்துக்கிறேன். அதே காலேஜ் வயசு வந்ததுக்கு அப்புறம் காலேஜ் போகும்போது பிரேமம் படம் மாதிரி மலர் டீச்சர் மாதிரி ஒரு டீச்சரை பார்த்து லவ் பண்ணா அது நல்லா இருக்குமா? கல்ச்சருக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்கா கேக்குறாரு பாருங்க, அருமையான கேள்வி இல்லையா? அந்த சொல்லரசிக்கு எடுத்து சொல்லுங்க அத. சொல்லரசி. அப்புறம் இது ஜெய் பீம் படம் உண்மையிலே ரொம்ப நல்ல படம். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பர்சனலா. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆக்டிங் டைரக்ஷன் எல்லாமே சூப்பரா இருக்கும். அதுல சொல்லரசி வந்து வாய்க்கு வந்ததுதான் இஷ்டத்துக்கு பேசிட்டாங்க. என்னன்னா ஜல்லிக்கட்டு எல்லாம் அதனாலதான் வந்ததுன்னாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டம்ன்றது வந்து முன்னாடியே நடந்துச்சு. அதெல்லாம் பார்த்துதான் இந்த மாதிரியான ஜெய்பீம் படமே வந்து ஜெய்பீம் படம் வந்ததால இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் எல்லாம் நடக்கல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்ததுனால தான் ஜெய்பீம் ஒரு படமே வந்தது. இது உண்மை கதை தான் இருக்கிறதுலே. இது வந்து உண்மையிலே நடந்திருக்கு. நம்ம படத்துல பார்க்கும்போது அவ்வளவு வலி இருக்குன்னா இது அனுபவிச்சவனுக்கு எவ்வளவு வலி இருந்திருக்கும் உண்மையிலே. ஆனா அதை வந்து அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி மறந்துட்டீங்க எல்லாருமே. என்னையும் சேர்த்தான். அதாவது சினிமா சமூகத்தை அலற வைக்கிறதான்ற கேள்விக்கு இல்லங்க, இந்த சமூகம் தான் சினிமாவை அலற வைக்கிறது அப்படின்றத சத்தி சொல்லியிருக்காரு. சமூகம் மறந்துருது, சினிமா கத்து கொடுத்தப்ப கைதட்டுறானே தவிர வெளியே வந்ததுக்கு அப்புறம் மறந்துடுறானே. அடுத்தது போயினே இருக்கும் நம்ம. அதனால இந்த 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 மாதிரி படம் எல்லாம் எடுத்ததுனால தான் சமூகம் எப்படி மாறுதுன்னு சொல்லாதீங்க. சமூகம் எப்படிலாம் இருக்கு அதை பார்த்துதான் படமாவே எடுக்கிறீங்க நீங்க. இப்போ ஜோக்கர்னு ஒரு படம் வந்தது. நீங்க சொன்ன மாதிரி அந்த சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனு. பொண்ணுக்கு உனக்கு என்னமா எதிர்பார்க்கறேன்னு கேட்கும்போது நான் போற வீட்டுல டாய்லெட் வேணும்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. பயங்கர டச்சிங்கா வந்து நம்ம நாட்டுல நிறைய இடத்துல இல்ல ஒத்துக்கிறேன். பட் இவங்க சொன்ன மாதிரி அந்த படத்துல வந்து டாய்லெட்டை கட்டி கொடுக்கறதா வந்து ஒன்லைன் மெயின் ஒன்லைனு. பட் அந்த டாய்லெட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு யாரும் சொல்லி தரலையா? திரைப்படங்கள் சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கும்னு சொன்னாங்க. அதுக்காக உனக்கு டாய்லெட் போட திரைப்படம் கத்து கொடுக்காதுப்பா, புரியுதா? டாய்லெட் வேணும்னு கேட்டீங்களா? அது எந்த மாதிரியான டாய்லெட்? வெஸ்டர்ன் டாய்லெட்டை கொடுத்தா என்ன இருக்கு? நம்ம இந்தியன் டாய்லெட்டை கொடுங்க. அப்புறமா இவங்க சுமித்ரா சொன்னாங்க டிவில இருந்து வந்து நிறைய பேர் வந்து படத்துல எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டாங்க. நம்ம சிவகார்த்திகேயன் வந்தாரு, இப்ப பாலா வந்தாரு, புகழ் வந்தாரு, நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி நீங்க வந்து எவ்வளவு பேர் ஜெயிச்சாங்கன்றத வந்து உங்களால எண்ணி சொல்லிட முடியும். ஆனா தோத்தவங்க குறைஞ்சபட்சம் 2 லட்சம் பேர் மேல இருப்பாங்க. அதனால ஜெயிச்ச 4 பேரை பார்த்துட்டு சினிமாவுக்கு வந்து கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்ல வரேன். சூப்பர். ஏன்னா ஊர்ல பல பேர் ரஜினிகாந்த் சார் பாரு இப்ப வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு கண்டக்டர் வேலையை விட்டுட்டு சென்னைக்கு வந்தவங்க நிறைய இருக்காங்க. திரும்பி போனா கான்ட்ராக்டர் வேலை கூட கிடைக்கல அவங்களுக்கு. பாவம். உண்மைதான். சினிமாவுக்கு வந்தா வகை வகையா சாப்பிடலான்னு வந்திருப்பாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் வகை வகையா சாப்பாடு போட்டு இருப்பான், ப்ரொடக்ஷன் வேலை செஞ்சுன்னு இருப்பான் சார். சினிமா வந்து அவ்வளவு ஈஸியா வந்து எல்லாரையும் ஜெயிக்க வச்சிடாது. நீங்க சொன்ன மாதிரி கஷ்டப்பட்டு தான் ஜெயிக்கணும். தர்மதுரையில டாக்டரா நடிச்சிருப்பாரு, பொது சேவெல்லாம் செஞ்சாரு, வந்து பண்ணாருன்னு சொன்னாரு. இதுவும் ரியல் லைஃப் ஒத்து போவாதையா. எந்த டாக்டரும் வந்து சும்மா வந்து பண்ற மாட்டாங்க. 1000த்துல ஒரு 10 பேர் பண்ணுவாங்க. அது என்னமோ உண்மைதாங்க. இந்த +1 +2 எல்லாம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருப்பான். நீ என்னப்பா ஆக போற அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து படிச்சு டாக்டர் ஆகி எங்க ஊருக்கு வந்து சேவை செய்ய போறேன் அப்படி சொன்ன எந்த மாணவனும் டாக்டருக்கு படிச்சு தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்து சேவை செய்திருக்கிறார்களா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விதான். மட்டும்தான் நடந்திருக்கு, ரியல் லைஃப்ல நடக்கல. நடக்குமான்றது தெரியல. மேபி இன்னும் ஒரு ஃபியூச்சர்ல நடக்கலாம் போல. பட் அவர் சொன்ன எக்ஸாம்பிள் தவறுன்னு சொல்றேன். அது மாதிரி வந்து அவர் என்ன சொல்றாரு, தேனி மாவட்டத்திலிருந்து ஒருத்தர் மருத்துவர் ஆனாரே அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாரு. லோகேஷ் என்ன சொல்றாருன்னா, தேனி மாவட்டத்திலேயே ஒரு நிகழ்ச்சிக்கு சங்கர பேச கூப்பிட்டாலும் 5000 ரூபாய் குறைஞ்சு போக மாட்டாருன்றதுதான் அவருடைய வாதமா வைக்கிறார். இல்லன்னு அவரால் சொல்ல முடியாது. அப்புறம் வாரணம் ஆயிரம் படத்தை பத்தியும் பேசினாரு. நாங்க ஜிம்முக்குலாம் லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா நீ எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. இருக்கு 3 பேர் பேசிட்டாங்க. அந்த 3 பேர் பேசிட்டு இவங்க என்ன படம் சொன்னாங்க, அவங்க என்ன படம் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நான் இதெல்லாம் முடிச்சு நீ டைரி எல்லாம் எடுத்துட்டு வந்தோனே பெருசா தான் எடுத்துட்டு வந்திருக்காயா நினைச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம்ல கொஞ்சம் நிறைய ஹோம்வொர்க் பண்ணிட்டேன். ஹோம்வொர்க் ஸோ வாரணம் ஆயிரம் படத்துல வந்து ஒரு சொன்னாரு, இந்த மாதிரி நாங்க லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஜிம்முக்குலாம் போவோம், உடம்புலாம் ஏத்துவோம், என் அஞ்சலா மச்சான் அவ அப்படின்னு பண்ணாங்க. ஓகே. ஆனா அதுலயும் ஃபேண்டசி பாருங்க. ஒரு அப்பா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஆச்சுன்னா அப்பா ஈஸியா சொல்லுவாரு, அமெரிக்கா இங்க இருக்கு, நம்ம இங்க இருக்கோம், போயிடுன்றாரு. போக முடியுமா? அப்படி இந்த இடத்துல வந்து நம்ம கேட்டுக்கு போறதுக்கு குறைஞ்சது 3 நிமிஷம் ஆகும் நடந்து போனா. அந்த மாதிரி காமெடி தான் அந்த படமே. அவ்வளவுதான் ஐயா. சுவிட்சர்லாந்துல ஒரு படம் போடுறாங்க. என்னப்பான்னா அங்க வந்து ஒரு பாலைவனத்தை பற்றி ஒரு படம் போடுறாங்க சுவிட்சர்லாந்துல. அந்த குளிர்ல இந்த பாலைவனத்தை பற்றிய படத்தை கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் உட்காந்து பாக்குறாங்க அந்த தியேட்டர்ல.
சுவிட்சர்லாந்துல அவ்வளவு குளிர்கிடையில பாலைவனத்துல தண்ணீருக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு படத்தை பார்த்த அத்தனை பேருக்குமே தண்ணீர் தாகம் ஏற்பட்டு வெளியே வந்து எல்லாரும் தண்ணி பாட்டில் வாங்கி வாங்கி குடிக்கிறாங்க. அந்த படத்தினுடைய இம்பாக்ட் என்னப்பான்னா, திரையில் காட்டப்படுவது நாம் உண்மையிலேயே அந்த வேதனையை அனுபவிக்கிறோம் என்கிற ஒரு பிம்பத்தை இந்த திரைப்படங்கள் நமக்கு காட்டுகிறது. முதல்ல வந்த திரைப்படம் என்னப்பா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ட்ரெயின் அப்படி திரையில ஓடுற மாதிரி வந்ததுதான் முதல் திரைப்படம். இந்த ட்ரெயின் வந்த உடனே ஆகா இது உண்மையான ட்ரெயின் நினைச்சு எல்லாரும் பயந்து எந்திரிச்சு வெளியே ஓடி இருக்காங்க. அப்படி திரைப்படங்களில் வருவதை உண்மை என்று நம்பும் ஜனங்கள் அன்றும் இருக்கிறார்கள், இன்றும் இருக்கிறார்கள். இதுதானே உண்மைன்னு போலியான ஒரு விஷயத்தை இந்த திரைப்படங்கள் ஏன் காட்டி கொண்டிருக்கிறதுன்றத ஒரு அருமையான கேள்வியா வைக்கிறார். ஒரு அப்பா இந்த தளப்பா இருக்கு அமெரிக்கா போப்பா அப்படின்னு எந்த அப்பா சொல்லியிருக்காங்க? மதுரைக்கே விட மாட்டாங்க, மதுரையில இருந்து சென்னைக்கே விட மாட்டாங்க. நீ அமெரிக்காவுக்கு காதலியை தேடி போறேன்பானா போப்பான்னு சொல்லுவாங்களா அப்படின்னு நிதர்சன கேள்வியா வைக்கிறார். இப்போ நம்பியார் ஐயா வந்து அந்த காலத்துல ஃபுல்லா வில்லனாவே நடிச்சாரு. எம்ஜிஆர் சாருக்கு கிராமத்துல எல்லாம் பயங்கர ஃபேன்ஸ். இந்த கதை நான் காதால கேட்ட கதை தான். அவர் ஒரு கிராமத்துக்கு ஏதோ ஷூட்டிங் ஏதோ போகும்போது தண்ணி குடிக்கலான்னு போயிருக்காரு. அப்போ வந்து நிறைய லேடிஸ்லாம் இருந்திருக்காங்க. அங்கே குடிக்கலான்னு போகும்போது நம்பியாரை பார்த்தவொடனே பயந்து ஓடிட்டாங்க. ஐயோ வில்லன் வரான், இவன் நம்மளை கற்பழிச்சிருவான், இதுனா இதுல போய் கடைச்சி வச்சிருவான் அப்படின்னு. அவர் படத்துல பண்ணோம்னா ரியல் லைஃப்லும் பண்ணுவார்னு பயந்துட்டாங்க. பட் ஆனா நம்பியார் சார் ரியல் லைஃப்ல அப்படி கிடையாது. உண்மையிலேயே அவர் பயங்கர பக்தியான ஒரு ஆளு. வருஷம் சபரிமலைக்கு மாலை போட்டு சாமியை கும்பிட்டு ரொம்ப நல்லவரா வாழக்கூடிய ஒரு மனிதன். படத்துல வில்லனா நடிச்சதால ரியல் லைஃப்லயும் வந்து ஒரு வில்லன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெடிக்ஷன் ஒன்று ஆகுது. அது வந்து ரியல் லைஃப்பை பாதிக்குது. ஒரு சினிமாவில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறைய வருது. பெண்கள்லாம் வந்து காட்சிக்காக பயன்படுத்தவே இல்லை, கவர்ச்சிக்காக தான் பயன்படுத்துறாங்க அப்படின்றத ஒரு பாயிண்டா சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான். ஏன்னா நிறைய படத்துல வந்து தேவையே இல்லை, ஹீரோயினே தேவையில்லை, ஆனா அதை வச்சிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கத்தி படத்துல சமந்தான்ற கேரக்டர் தேவையே கிடையாது, ஆனா அதை வச்சிருக்காங்க. கமர்ஷியல் தேவைன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை வைக்கிறாங்க. ஒரு எதுக்காக பெண்களை இங்க வந்து ஒரு வியாபார பொருளாக வைத்திருக்கிறீர்கள்ன்ற ஒரு கேள்வி ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. ஏன்னா விளம்பரங்கள்ல கூட நீங்க பாருங்களேன், ஒருத்தர் பெர்ஃபியூம் அடிச்சுட்டு வந்து லிப்ட்ல நிக்கிறாரு, 10 பொண்ணுங்க வந்து அப்படி தோல்ல கைப்படுது. என்னப்பா காட்ட வரீங்க இந்த இடத்துல? ஒரு பனியன் ஒருத்தன் போடுறாங்க, பனியன் விளம்பரம் நீங்க எப்படிங்க இருக்கணும்? பனியன் சாஃப்டானது, கலர் போகாது, தோச்சா கிளியாது, இதுதானே பனியன் விளம்பரத்துல சொல்லணும். அவன் பனியன் எடுத்து மாட்டிக்கினா உடனே ஒரு பொண்ணு வந்து கட்டி பிடிச்சிருது. பனியன் போட்டாக்க பொண்ணு கட்டி பிடிச்சிருமா? என்னப்பா விளம்பரம் எடுக்கிறீங்க? ஒரு கேள்வி வருதா இல்லையா? பெண்களை எப்படி நீங்கள் போக பொருளாக மாற்றலாம்ன்ற ஒரு கேள்வி, ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. திரைப்படங்கள்ல ஒரு கதாநாயகனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுக்கப்படுகிறதா அப்படின்னா, பெண்கள் என்பவர்கள் வெறும் அழகியல் சார்ந்த விஷயங்களாகவே திரைப்படங்கள் காட்டிக் கொண்டிருக்கிறதே. இந்த திரைப்படங்கள் அலற வைத்துக் கொண்டுதானே இருக்கிறது. அது போக இப்போ தீபாவளினால இன்னைக்கு அதை பத்தி சொல்றேன் ஐயா. இன்னைக்கு தீபாவளினா என்ன பண்ணுவாங்க, சொந்தக்காரன்லாம் வீட்டுக்கு வருவான், ஜாலியா வந்து ட்ரெஸ்லாம் எடுத்திருப்பாங்க, ஸ்வீட்லாம் அவங்க ஸ்டைல்ல, பலகாரங்கள், புது ஆடைகள் அப்படின்னு தமிழ்ல சொன்னீங்க இல்லையா, இது எல்லாமே பண்ணணும்னு ஆசைப்படுறான். ஆனா இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா புது படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு படத்துக்கு அவங்க போனோம்னா ஒரு மினிமம் ஃபேமிலியே நம்ம இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா ஒரு குழந்தை இல்லை 2 குழந்தை, மினிமம் 3லேருந்து 4 பேர் இருக்கும். தேட்டருக்கு போயிட்டு வரணும்னா குறைஞ்சபட்சம் எதுவுமே சாப்பிடாம போயிட்டு வந்தாலே 1000 ரூபாய் ஆகுது. பார்த்தீங்களா? நான் ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபாய்னா நீங்க 2 குடும்பத்தோட போயிருக்கீங்க. அப்போ பாப்கார்னு 350 ரூபா அது சொல்லிட்டு அதை கேட்காத மாதிரி தானே நான் இந்த பக்கம் திரும்பி வேற டாபிக் மாத்தினேன். நானு நீ அதை எடுத்து வேற கொடுக்குறேன். எப்படி தீபாவளியை கொண்டாட முடியும்? அந்த பாப்கார்ன் விற்கிற விலைக்கு தீபாவளியில ரோட்ல வெடி வைக்கணும், குடும்பத்துல வெடி வைக்க கூடாது. புரியுதா? இல்ல குடும்பத்துல. அதே மாதிரி ரஜினி சாரை பார்த்துட்டு நிறைய பேர் அந்த மாதிரி ஆகணுன்ற வெறியில நீங்க சொன்ன மாதிரி கண்டக்டர் வேலையை விட்டு வந்தவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. கண்டக்டர் வேலையில இருக்கும் போதாவது ஏதோ பேக்ல இருக்க சில்லறையாவது பார்த்து நிற்பாங்க. அந்த வேலையை விட்டு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எந்த சில்லறையும் இல்லாம பாவமா சுற்றி நிற்பாங்க. பொதுவாகவே நம்ம சூப்பர் ஸ்டாரோட படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு ஃபேமிலியோடவோ இல்லை ஒரு ஊரோடவோ இருப்பாரு, நல்லா பணக்காரரா இருப்பாரு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது அந்த குடும்பத்தை விட்டோ இல்லை அந்த ஊரை விட்டோ துரத்திடுவாங்க, ஏழை ஆயிடுவார். இன்டர்வலுக்கு அப்புறமா நம்ம பாப்கார்ன் வாங்கி நம்மளும் ஏழை ஆயிடும், அந்த விஷயம். திருப்பி செகண்ட் ஹாஃப் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுவார், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே சூப்பர் ஸ்டார் படத்துல பாத்தீங்கன்னா ரிவெஞ்ச் எடுப்பாரு. அவர் பணக்காரர் ஆவாரு, அந்த குடும்பத்துல சேருவார்ல, அந்த ஊர்ல சேருவார். இந்த மாதிரி தான் இருக்கும் முக்காவாசி படங்கள். ஸோ இதை பார்த்து நம்மளும் அந்த மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு வெறி கொண்டு ரஜினி சார் மாதிரி ஆகணும்னு வந்தவங்களாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் நடந்திருக்கு, செகண்ட் ஹாஃப் இன்னும் யார் வாழ்க்கையில வரவே இல்லை. இன்டர்வல் மட்டும்தான் பெருசா போயினுது. ஆமா, அந்த குடும்பத்துல இருந்து வந்துட்டாங்க, வெளியே குடும்பத்தை விட்டு துரத்திட்டு இருப்பாங்க, இல்ல ஊரை விட்டு துரத்திட்டாங்க, ஏழை ஆயிட்டு இருப்போம், எல்லாமே ஆயிட்டு இருப்போம்.
படத்தில் ஆகிற மாதிரி செகண்ட் ஹாஃபில் ஆகிற மாதிரி லைஃப்பில் அவ்வளோ சீக்கிரமாக ஆக முடியாது. அதுக்கான வேலை நிறைய இருக்குது. ஸோ சினிமாவை பார்த்துட்டு நம்ம வந்து ஈஸியாக ஜெயிச்சிடலாம், நம்மளாலே முடியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறது தான் உண்மை. அதனால் சினிமா வந்து நிறைய பேரை வந்து ஆசை காட்டி அழிக்குதுன்றது தான் உண்மைன்றது தான் எங்கள் டீம் சார்பாக நாங்கள் சொல்லிக்கிறோம். நடுவர் அவர்களே, சரியான தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல படத்தில் வாய்ப்பு கொடுப்போம். நல்ல ஒரு பெரிய கைத்தட்டல் லோகேஷ் அவர்களுக்காக தரலாம். தன்னுடைய ஒரு யதார்த்தமான ஒரு பேச்சாலையும் எல்லோருடைய பேச்சில் இருந்த கருத்துக்களையும் கொண்டு நல்ல ஒரு இறுதி பேச்சாளர்களா தன்னுடைய கருத்தை ஒரு முத்தாய்ப்பா நகைச்சுவை கலர்ந்து ஒரு ஆணித்தரமாக கொடுத்துட்டு போயிருக்காரு லோகேஷ் அவர்கள். அவருடைய பேச்சில் இருக்கக்கூடிய சிறப்பம்சமே என்னன்னா, நம்ம எந்தெந்த படத்துல எந்தெந்த காட்சி பிரம்மாண்டமாக இருந்ததுன்னு சொன்னோமோ அந்தந்த காட்சியை அப்படியே உடைச்சிட்டு போயிட்டாரு. சாட்டை படத்துல நீங்க ஆசிரியரை மதிக்கிறீங்களே, ஆனா பிரேமம் படத்துல எப்படிங்க ஆசிரியரை காதலிக்க முடியும்னு ஒரு கேள்வி வச்சுட்டு போறாரு. உண்மையிலேயே அது நியாயமான ஒரு கேள்வியாகத்தான் நமக்கு அது பார்க்கப்படுது. இப்படி ஒவ்வொரு படத்திலிருந்தும் ரொம்ப நுணுக்கமாக திரைப்படங்கள் ஒரு பிம்பத்தை தானே காட்டுகிறது. நிதர்சன வாழ்க்கையோடு அந்த திரைப்படங்கள் ஒத்து வருகிறதா? திரைப்பட அரங்கிலிருந்து வெளியே வந்தவுடன் இந்த சமூகத்தினுடைய வெயில் நம் மீது பட்டவுடன் நாம் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி விடுகிறோமே. தினமும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், நமக்கான கஷ்டங்கள் இருந்து கொண்டே தானே இருக்கிறது. திரைப்படங்கள் நம் வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறது? அது அலற வைத்துக் கொண்டுதானே இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை தம்பி லோகேஷ் அவர்கள் எடுத்திருக்காரு. மயில்சாமி அண்ணே சொல்லுவாரு, நான் எந்த ஸ்கூல்லையும் போய் படிக்கல, எந்த காலேஜ்லயும் போய் படிக்கல, ஆனா புரட்சி தலைவர்கள் அவர்களுடைய 136 படத்தையும் பார்த்தேன், எம்ஜிஆர் அவர்களுடைய 136 படமும் பார்த்தேன். அந்த படம் தான் என்னுடைய பாடமாக அமைந்தது, அதனால் நான் கொடுக்க வேண்டும்ன்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டதுன்னு சொன்னார். இப்படியான படங்கள் இன்றைக்கு வருகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாங்க. எம்ஜிஆர் அவர்கள் சொல்லுவாங்க, ஒரு படம் எப்படி இருக்கும்னா, நான் என்னுடைய குடும்பத்துல உட்கார்ந்து பார்க்கும்போது எப்படி ஒரு படத்தை என்னால் பார்க்க முடியுமோ அப்படிப்பட்ட படத்தை தான் நான் நடிப்பேன்னு எம்ஜிஆர் அவர்கள் சொல்றாரு. இன்னைக்கு அப்படிப்பட்ட படங்கள் வருதா? கதாநாயகர்கள் தங்கள் குடும்பத்தோடு தாங்கள் நடித்த படத்தை உட்கார்ந்து பார்க்கிற மாதிரியான படங்கள் இன்றைக்கு வருகிறதா? ஒரு பிரபலமான நடிகை, கவர்ச்சி நடிகையா இருந்தவங்க ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இன்னைக்கு பேட்டியில சொல்றாங்க, நான் நடித்த படங்களை என்னுடைய குழந்தையோட என்னுடைய மகனோட உட்கார்ந்து என்னால பார்க்க முடியல, நான் ஏன் இப்படி நடிச்சேன்னு இப்ப நான் வருத்தப்படுறேன்னு அந்த நடிகை வந்து ஒரு பேட்டியில சொல்றாங்க. அப்படி இந்த சினிமா ஒவ்வொருத்தரினுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அழிவை தானே கொடுத்து கொண்டிருக்கிறதுன்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ஆட்டுக்கார அலமேலுன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வந்தப்ப ஆடு சோழ வந்தான்ல ஆட்டை ஒரு குட்டியானையில இன்னைக்கு சொல்ற மாதிரி அந்த ஒரு இதுல கூட்டிட்டு போறாங்க. இந்த ஆடை பாக்குறதுக்காக கிட்டத்தட்ட 1000 பேர் கூடினாங்க. சினிமால வந்த ஆடுப்பா அப்படின்னு பாக்கணும்னு ஒரு 1000 பேர் கூடினாங்க. அப்ப அப்துல் காதர் ஐயா ஒரு கவிதையில எழுதினாரு, இங்கு ஆடு கதாநாயகனாக மாறியது, மக்கள் மந்தைகளாகி போனார்கள். மக்கள் மந்தைகளாகி போனார்கள். காசி ஆனந்தன் ஐயா சொல்லுவாரு, சினிமா மட்டும் இல்லைங்க, சினிமா போஸ்டரே கெட்டதுன்னு காசி ஆனந்தன் ஐயா எழுதியிருப்பாரு. சினிமா போஸ்டர் தின்ற கழுதை கொளுத்தது, தின்ற கழுதை கொளுத்தது, பார்த்த கழுதை புளுத்ததுன்னு எழுதியிருப்பாரு. பார்த்த கழுதை. அப்ப இந்த சினிமா மட்டும் இல்லைங்க, சினிமா போஸ்டர் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை கெடுக்கத்தானே செய்கிறது அப்படின்ற ஒரு கேள்விய நம்மளுடைய அன்புக்குரிய லோகேஷ் அவர்கள் வச்சிருக்காங்க. அப்படி இந்த சினிமா இந்த இளைஞர் வட்டத்தை வளர வைக்கவில்லை, அலற வைத்துக் கொண்டுதானே இருக்கிறதுன்னு ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. இப்ப 2 பக்கமே அவங்களுடைய அருமையான வாதங்களை முன்னிறுத்திருக்காங்க. ஒரு இளைஞர் மன்றமாக இந்த நேரத்தில் கூடி இந்த அருமையான தீபாவளி திருநாளில் இத்தனை படங்கள் ஒவ்வொரு தீபாவளிக்கும் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய இத்தனை படங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்துல, தீபாவளி திருநாளை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல, தீபாவளி திருநாளை பட்டாசோடும் மத்தாப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த திருநாளில் இந்த அருமையான கருத்தியலையும் கேட்பதற்காக செவி சாய்த்த அத்தனை ரசிக பெருமக்களுக்கும் எங்கள் இளமை மன்றம் சார்பாக, இளைஞர் அரங்கத்தின் சார்பாக மனமார்ந்த ஒரு நன்றியை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்து, இந்த நிகழ்வை வெற்றிகரமாக நடத்த காரணமாய் இருந்த சிஎஸ் கிராண்ட் நிறுவனத்திற்கும், அது மட்டுமல்லாமல் மெட்ராஸ் பாக்ஸ் ஆபீஸ், சென்னை ஃபுட் டவுன் போன்ற நல்ல உள்ளங்கள், இந்த நிகழ்வை வெற்றிகரமாக நடத்த காரணமாக இருந்த நல்ல உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றி பாராட்டக்கூடிய அதே நேரத்துல அருமையான தலைப்பை, விவாதங்களை முன் வச்சிருக்காங்க. சினிமா இன்றைய இளைஞர்களை வளர வைக்கிறதா அலற வைக்கிறதான்ற ஒரு கேள்வி எழுந்ததுன்னா, முத்துக்கு முத்தாகன்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு எங்க ஊர்ல பல பேரு ஹோம்ல விட்டுருப்பாங்கல்ல, முதியோர் இல்லத்துல விட்டுருப்பாங்கல்ல, முதியோர் இல்லத்தில் விட்ட தனது தாய் தந்தையரை மீண்டும் தன் வீட்டிற்கு அழைத்து வந்தார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் முத்துக்கு முத்தாகன்ற ஒரு திரைப்படம் இருந்தது.
டான் ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல சிவகார்த்தியன் அவர்கள் ஒரு வசனம் சொல்லிருப்பாரு, எல்லாரும் இன்னொருத்தர் வாழ்க்கையை தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நம்ம வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம்னு. அப்பா இறந்திருப்பாரு, அப்பாவினுடைய அந்த பாதத்தை பாப்பாரு போய், அப்பா எனக்காக நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கியாப்பா. ஒரு அப்பாவிற்கும் மகனுக்குமான அந்த உறவை ஒவ்வொருவரும் தனது வாழ்க்கையை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இடத்தை ஒரு திரைப்படம் காட்டியிருக்கிறது என்று சொன்னால் டான் என்ற படம் அப்படி ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. எல்லாத்தையும் தாண்டி காதலை பத்தி அவ்வளவு அழகா சொன்னாங்க. ராஜாராணி படத்தெல்லாம் எடுத்து சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஜாதகத்தெல்லாம் மாத்தாதீங்கப்பா. 2 பேர் காதலிச்சா ஜாதகத்தை மாத்தாதீங்க. இவன் செல்போனை வாங்கி அவகிட்ட 10 நாள், அவ செல்போனை வாங்கி இவங்கிட்ட 10 நாள் கொடுங்க, எல்லாமே தெரிஞ்சிரும்பா அப்படின்னு லவ் டுடேன்னு ஒரு படம் எடுத்தான் பாருங்க பிரதீப். அப்பா என்ன மாதிரியான படம் சார், அவ்வளவு அருமையா அத்தனை பேருக்கும் பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னாங்க, அந்த படத்துல பிரதீப் சார் ஒரு காட்சி அமைச்சிருப்பாருங்க. ஒரு காட்சி அமைச்சிருப்பாரு, ஒரு சின்ன பையன் மாங்கொட்டைய நட்டு வைப்பான். மாங்கொட்டைய நட்டு வைப்பான். நட்டு வச்சு 2 நாளுக்கு அப்புறம் போய் திறந்து பார்ப்பான், வளர்ந்துருச்சா அப்படின்னு. வளர்ந்துருக்காது. திரும்ப 2 நாளுக்கு அப்புறம் திறந்து பார்ப்பான், வளர்ந்துருக்காது. திரும்ப 2 நாள். அப்ப அவங்க அம்மா சொல்லுவாங்க, தங்கம் நம்ம நட்டு வச்சிடணும்பா, நட்டு வச்சுட்டு இது கண்டிப்பா வளரும்ன்ற நம்பிக்கை வைக்கணும்பா, நம்பிக்கை வச்சாதான்ப்பா இந்த விதை மரமா மலரும். இந்த காதலுமே நீங்க நட்டு வச்சுட்டு தினம் தோண்டி தோண்டி அவ என்ன பண்றா அவன் என்ன பண்றான்னு தோண்டி தோண்டி பார்த்தா அந்த காதல் வளரவே வளராதுப்பா. அந்த காதலை நட்டு வச்சுட்டு காதலி மேலையும் காதலன் மேலையும் நம்பிக்கை வைத்தால் மட்டுமே அந்த காதல் விருட்சமாக மாறும் என்று ஒரு படம் கற்றுக் கொடுத்தது என்று சொன்னால் அது லவ் டுடே என்ற இந்த திரைப்படம் நம்ம கற்றுக் கொடுத்துச்சு. கடைசி காட்சியில அந்த காதலியை தேடி போகக்கூடிய கடைசி காட்சியில இவன் நட்டு வச்ச அந்த மரம் விருட்சமாய் நிற்கும், அந்த மாமரம் விருட்சமாய் நிற்கும். என்னப்பா அர்த்தம்னா, இந்த காதலன் தன்னுடைய காதலி மீது நம்பிக்கை வைத்து விட்டான், அதனால் அவர்களது காதல் விருட்சமாக வளர்ந்து விட்டதுன்னு ஒரு காட்சியில காமிச்சிருப்பாருங்க பிரதீப். இது காதலை பற்றி காட்டவில்லையா ஒரு படம்னு கேட்கிறாங்க. உண்மை. 96ன்னு ஒரு படம் வந்தது. எத்தனை பேருக்கு அந்த ஜானுவும் ராமும் பிரிஞ்சுட்டாங்களேன்ற ஒரு ஏக்கம் இருக்கும். ஒரு காட்சி வச்சிருப்பாருங்க, ராம் ரொம்ப தூரம் போயிட்டியா ராம், கேள்வி கேட்பாங்க, ராம் ரொம்ப தூரம் போயிட்டியா ராம். அதுக்கு விஜய் சேதுபதி சொல்லுவாரு, ரொம்ப தூரம் எல்லாம் போல, உன்னை எங்க இறக்கி விட்டுட்டு வந்தேனோ அதே இடத்துல தாமா இருக்கேன்னு ஒரு இடம் வைப்பாரு பாருங்க. கண்ணில இருந்து கண்ணீர் வராத ஆட்களே இல்லைன்னு சொல்லலாம். இப்ப வந்திருக்குங்க இருகப்பற்றுன்னு ஒரு படம். கண்டிப்பான முறையில் ஒவ்வொரு கணவனும் மனைவியும் பார்க்க வேண்டிய ஒரு படம். உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு என்று வள்ளுவர் 2 வரியில் சொன்ன குறளை 2.5 மணி நேர திரைப்படமாக ஒரு இயக்குனரால் எடுக்க முடியும் என்று சொன்னால் யுவராஜ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு காவியத்தை இருகப்பற்று என்ற இந்த படத்துல கொடுத்திருக்காரு. கண்டிப்பான முறையில் கணவனும் மனைவியும் பார்க்க வேண்டிய படம். பாகுபலி. பாகுபலி எல்லாருக்கும் தெரிஞ்ச படம். இந்த பாகுபலி என்னப்பா காமிச்சது, பாகுபலியினுடைய வீரத்தை காட்டுதா, ஒரு நாட்டினுடைய வேகத்தை காட்டுதானா? பாகுபலி எத்தனை பெரிய வீரனாக இருந்தாலும் ராஜமாதாவினுடைய அன்பிற்கும் தேவசேனையினுடைய காதலுக்கும் கட்டுப்பட்டவன் பாகுபலி என்று காட்டிய படம் பாகுபலி. வீட்டுல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் மனைவிக்கும் தாய்க்கும் அப்புறம் தான்ப்பா நீ பெரிய வீரன் காட்டிய படம் பாகுபலி. பசங்க 1, பசங்க 2 என்னப்பா சொல்லுச்சுன்னா, ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்கணும்ன்ற ஆர்ட் ஆஃப் பேரண்டிங்க இந்த பசங்க படம் கற்றுக் கொடுக்குது. ஜெயிலர் என்னப்பா கத்துக் கொடுத்துச்சுன்னா, பையனே தப்பு பண்ணினாலும் கூட அவனை தண்டிக்க வேண்டியது மனுநீதி சோழன் அன்றைக்கு கற்றுக் கொடுத்தாரு, ஜெயிலர் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. தீரன் படம் வந்தப்ப கார்த்திக் சார் ஒரு பேட்டியில சொல்றாரு, இந்த படத்தை நாங்க போட்ட உடனே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அத்தனை பேர் கால் பண்ணாங்களாம். எங்களுடைய வழிகளை காமித்த படம் நீங்க தாங்க. இந்த படத்துக்காகவே அவர் சொல்றாரு, கார்த்திக் சார் சொல்றாரு, இந்த படத்துக்கே நாங்க அவ்வளவு மெனக்கட்டோம்னா உண்மையான போலீஸ் எவ்வளவு மெனக்கட்டு இருப்பாங்க. இந்த படத்துக்காக நாங்க 20 நாள் ஷூட்டிங்லயே அந்த பாலைவனத்துல இருக்க முடியலையே, இந்த மண்ணுக்குள்ள மண்ணா அந்த போலீஸ் எவ்வளவு நாள் போராடி இருப்பாங்க, இந்த மண்ணுக்குள்ள மண்ணா இந்த காவலர்கள் எவ்வளவு போராடி இருப்பாங்க, அவர்களை பற்றிய படம் எடுத்ததற்காக நான் பெருமைப்படுகிறேன்னு தீரன்ல கார்த்திக் அவர்கள் சொல்லியிருந்தார். தீரன்ற படம் 7ஆம் அறிவுன்ற படம் இல்லைன்னா போதி தர்மர்னா யாருன்னே நமக்கு தெரிஞ்சிருக்காது. பொன்னியின் செல்வன் என்பது வெறும் ஒரு நாவலாக, வெறும் ஒரு கதாபாத்திரங்களுடைய படைப்பாக, புனைவு நாவலாக, தமிழகத்தில் மட்டும் அதிக விற்பனைக்காக இருந்த ஒரு நாவலை, ஒரு கதையை அதற்கு சிறகு முளைத்து உலகம் முழுவதும் பேன் இந்தியா படமாக ஒரு இயக்குனரால் மாற்ற முடியும் என்று சொன்னால் ஒரு கதைக்கு சிறகை விரிப்பது இந்த சினிமா தானே. இந்த பொன்னியின் செல்வனை கல்கி என்ற எழுத்தாளரை உலகம் முழுக்க தெரிய வைத்தது இந்த சினிமா தானே. வந்தியத்தேவனை அப்படி குதிரையில உட்கார வச்சு உலகம் முழுக்க யாருப்பா கூட்டு போனானா? சினிமா தானே கூட்டு போயிருக்கு சார். கனடால
ஆன்டாரியோன்ற ஒரு மாகாணத்துல ஒரு தெருவிற்கு அல்லா ரக்கா ரகுமான், ஏஆர் ரகுமான் என்று கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு தெருவிற்கு தமிழனுடைய பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது தமிழர் பெற்ற 2 ஆஸ்கார் அவார்டினுடைய பெருமை தானே என்றால் அதற்கு நிகராகுமா? ரேடியோவை கண்டுபிடிச்சது மார்க்கோனி, ஆனா அதை கேட்க வச்சது இசைஞானி. இசைஞானி அவர்களினுடைய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்று சொல்வதே நமக்கு பெருமை இல்லையா? ஒரு காதலாக இருக்கட்டும், காதல் தோல்வியாக இருக்கட்டும், ஒரு பிரிவாக இருக்கட்டும், வாழ்க்கையின் ஒரு வழியாக இருக்கட்டும், எல்லா வழிக்கும் மருந்தாக இருக்கக்கூடிய இந்த இசைஞானியினுடைய இந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கிறோம் சொல்றதே ஒரு பெருமை தானே. 2007 2008 அந்த தருணம் கலக்கப்போகுதியார் ஆடிஷன் வரும். அப்ப ஒரு தொலைக்காட்சியில ஆடிஷனுக்காக வரும், எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்றாங்க. நானும் எனக்கு தெரிஞ்ச ஜோக் எல்லாம் சொல்லி பாக்குறேன். அப்ப ரொம்ப சின்ன பையன், இல்ல இந்த பையன் ரொம்ப சின்ன பையனா இருக்கா, அவன் டிவிக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. என்னை விட கம்மியா ஜோக் சொன்னவங்க கைதட்டினவங்களா செலக்ட் ஆயிட்டாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம ரிஜெக்ட் ஆயிட்டோம்ன்ற ஒரு பெரிய மன வருத்தம். என்னடா பண்ண போறோம் அடுத்து, நம்மால இந்த மேடைகள்ல சாதிக்க வேணா. என் கூட பட்டிமன்றத்துல பேசுறவங்க எல்லாம் செலக்ட் ஆயிட்டாங்க, நான் மட்டும் ரிஜெக்ட் ஆனேன். ஃபர்ஸ்ட் பார்ட் நான் மட்டும் ரிஜெக்ட் ஆனேன். பஸ்ல நான் மட்டும் வரணும் மதுரைக்கு, என் கூட வந்தவங்க எல்லாம் சென்னையில ஷூட்டிங் இருக்காங்க, நான் மட்டும் திரும்ப மதுரைக்கு ஒத்தையாளா வரணும். என் கூட வந்தவங்க எல்லாம் செலக்ட் ஆயிட்டாங்களேன்ற ஒரு வருத்தம். அந்த பஸ்ல வரும்போது ஆட்டோகிராஃப் படங்க, அப்பதான் வந்த படம். அதுல ஸ்னேகா அவர்களுடைய அந்த பாடல் பாவிஜய் அவர்களுடைய வரிகளோடு ஓடிட்டு இருக்கு. எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயம் இல்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயமெல்லாம் மறந்து போகும் மாயங்கள், உளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வலி தாங்கும் நெஞ்சம் தானே நிலையான சுகம் காணும், யாருக்கில்லை போராட்டம் கண்ணில் என்ன நீரோட்டம், ஒரு கனவிருந்தால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும் என்கிற பாவிஜய் அவர்களினுடைய வரிகள் தான் மீண்டும் 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 நம்மால் முயற்சி செய்ய வேண்டும் என்று தோன்றிய. அடுத்த ஆடிஷன்லயே போனா அடுத்த ஆடிஷன்ல செலக்ட் ஆகி இன்னைக்கு 18 வருடங்களாக இந்த மேடை துறையில் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம் என்று சொன்னால் ஒரு பாட்டினுடைய பாடல் வரி நம் வாழ்க்கையை மாற்றும். 2014 எல்லா வாழ்க்கையிலுமே ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், ஒரு தொய்வுகள் இருக்கும், ஒரு போராட்ட நிலை வரும். 2011-12 அசத்த போதியார் நிகழ்வு நிக்குது, ஒரு வேலை கிடைக்காத ஒரு தருணம். அந்த நேரத்துல என்னடா பண்ண போறோம் அப்படின்ற ஒரு போராட்ட குணம். வீட்டுல விமர்சிக்கிறாங்க, அதுக்குதான் உன்னை பேச்சாளன் எல்லாம் போவேன்னான்னு சொன்னது, கேட்டியா நீ, பேச்சு சோறு போட்டுருமா, எல்லாரும் கேட்கிறாங்க. எல்லாரும் சொந்தக்காரங்களுடைய விமர்சனம். நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிடுவோமா தோத்துருவோமான்ற ஒரு போராட்டம் இருக்கக்கூடிய அந்த நேரத்துல புதுப்பேட்டைன்னு ஒரு படம் வந்துச்சு, நாமுத்துக்குமார் அவர்களுடைய பாடல். இந்த 2011 படம்லாம் எஃப்எம் ரொம்ப பீக்ல இருந்த டைம், எப்பயுமே எஃப்எம் கேட்போம். நாமுத்துக்குமார் அவர்களுடைய பாடல் ஓடுது, போராட்டம் தான் இனிமே வாழ்க்கை, நமக்கு நம்ம ஜெயிச்சிருவோமா தோத்துருவோமான்னு தெரியாது, நிகழ்ச்சி இல்ல, இன்னைக்கு வாழ்க்கையே போராட்டமா இருக்க, என்னடா பண்ணும்போது நாமுத்துக்குமார் சொல்றாரு, ஒரு நாளில் வாழ்க்கை எங்கும் ஓடி போகாது, மறுநாளும் வந்துவிட்டால் துன்பம் தேயும் தொலையாது, எத்தனை கோடி கண்ணீர் மண் மீது விழுந்திருக்கும், அத்தனை கண்ட பின்பும் பூமி இன்னும் பூ பூக்கும் என்று கற்றுக் கொடுத்த நாமுத்துக்குமாரினுடைய வரிகள் மீண்டும் எழுந்து எழுந்து ஓட வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்ததுன்னு சொன்னோம்னா இந்த சினிமா நமது இளைஞர்களை வளர வைக்கலையான்னு ஒரு கேள்வி வேணும். இப்படி எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த சினிமா இளைஞர்களை வளர வைக்கிறதா அல்லது அலற வைக்கிறதா என்று கேட்டால் என் அப்பன் வள்ளுவன் அவர் தான் சொல்றாரு, எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு விஷயத்தை பார்த்து முடிவெடுப்பார். என்னன்னா, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொலன்றார். பாசிட்டிவ பாரு, நெகட்டிவ பாரு, ரெண்டையும் பார்த்து அதுல எது பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கோ அதை எடுத்துக்க அப்படின்றார். திரைப்படத்தில் வன்முறை இருந்திருந்தாலும் கூட அந்த வன்முறையினுடைய நோக்கம் போதையில்லாத சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்கிற அங்க நோக்கம் அதிகமாக இருக்கு. திரைப்படங்களில் சில காட்சிகளை அப்பட்டமாக காட்டினாலும் கூட அது பாட ரீதியாக அப்படியாவது மக்கள் திருந்திவிட மாட்டார்களா என்ற ஒரு சமூக நல நோக்கத்தோடு அந்த காட்சி வடிவமைக்கப்பட்டிருக்கு. திரைப்படங்களில் நல்லதும் இருந்தாலும் கூட அலற வைத்தாலும் வளர வைத்தாலும் அந்த வளர வைக்கக்கூடிய சதவீதம் அதிகமாக இன்றைய திரைப்படங்களில் இருக்கிற காரணத்தினால் இன்றைய சினிமா இளைஞர்களை வளர வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது என்ற ஒரு நல்ல தீர்ப்பை இந்த மக்களின் சார்பாக சொல்லி இன்றைய சினிமாக்கள் இளைஞர்களை வளர்ந்து வைத்துக் கொண்டே இருக்கிறது. அப்படியான வளர்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இயக்குனர்கள், கதாசிரியர்கள், இசையமைப்பாளர்கள், பாடலாசிரியர்கள், நடிகர்கள், திரைப்படத்துறையைச் சேர்ந்த அத்தனை பெரிய ஒளிப்பதிவாளர்கள், இப்படி அத்தனை திரைப்படத்துறை நண்பர்களுக்கும் இந்த நல்ல நாளில்
வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பாராட்டி எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி, நன்றி.